ஒன்னு கொரிந்து புஸ்தகத்தையும் 2 கொரிந்து புஸ்தகத்தையும் நம்ம வந்து அதோடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் ಪಾತ್ರುவோம் ಫಸ್ಟ್. ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು 1 ಮತ್ತು 2ನೇ ಕೊರಿಂಥ ಪುಸ್ತಕವನ್ನ ಅದರ ಒಂದು ಪತ್ರಿಕೆ ಹಿನ್ನೆಲೆಯನ್ನ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. சோ எப்படி இந்த சர்ச் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நீங்க அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது இந்த சர்ச் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 18ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ನಾವು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಸಭೆ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ತೇವೆ. சோ அங்க 1.5 வருஷம் ஃபர்ஸ்ட் வந்து 1.5 வருஷம் வந்து இந்த இடத்துல சர்ச்சை ஸ்தாபித்து பாஸ்டரா இருந்தாரு அப்போஸ்தலர் பவுல். ಅಲ್ಲಿ 1.5 ವರ್ಷ ಅಲ್ಲಿ ಸಭೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿ ಆ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇವಕರಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನು ನಿರ್ವಹಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಪೊಸ್ತಲರಾದಂತ ಪೌಲ್. இது ஒரு கமர்ஷியலான ஊரு. நம்ம ஊர் இப்ப பாம்பே எப்படி கமர்ஷியலான ஊர்ல அதே மாதிரி ரொம்ப கமர்ஷியலான ஊரு. நிறைய வியாபாரம், நிறைய கோயில்கள், விக்கிரக கோயில்கள் எல்லாம் நிறைய வந்து இந்த இடத்துல இருக்கும். ಇದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ವಾಣಿಜ್ಯ ನಗರವಾಗಿ ಇರುವಂತ ಒಂದು ಪ್ರದೇಶ. ಹೇಗೆ ಈಗಿನ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮುಂಬೈ ಪಟ್ಟಣ ಇದೆಯೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆ சோ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ವಸ್ತುಗಳನ್ನ ಮಾರಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಪ್ರದೇಶ. சோ இந்த இடத்துல வந்துட்டு அநேகர் வந்து யூதர்களும் இருந்தாங்க, புறஜாதி ஜென்டைல்ஸ் புறஜாதி யூதர் இல்லாதவங்களும் இருந்தாங்க. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಹೂದ್ಯರು ಮತ್ತು ಅನ್ಯ ಮತಸ್ಥರಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಗ್ರೀಕರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಅವರು ಕೂಡ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಪಡ್ತಾ ಇದ್ರು. இங்க நல்ல ஊழியம் செஞ்சாரு அப்போஸ்தலர் பவுல். ಇಲ್ಲಿ ಉತ್ತಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಅಪೊಸ್ತಲ ಅಂತ ಪೌಲನು. சோ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு விரோதமாய் நிறைய ஜனங்க எழும்புனாங்க. அந்த இடத்துல கூட இயேசு கிறிஸ்துவே ஒரு நைட் வந்து அவருக்கு தரிசனத்துல வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு ஏசப்பா. ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಅನೇಕರು ಅವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ವೈರಿಗಳು ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲೂ ಸಹ ಒಂದು ರಾತ್ರಿ ದೇವರು ಆತನಿಗೆ ದರ್ಶನದ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அத படிப்போம். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 9, 10வது வசனத்தை படிப்போம். ಆ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 18, 9 ಮತ್ತು 10ನೇ ವಚನ. ம். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ம். இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. அவர் சர்ச் ஊழியம் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. ಅಲ್ಲಿ ಸಭೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಎದುರು ಅವರಿಗೆ ಸಂಭವಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. யூதர்களும் வந்து விசேஷமா அவருக்கு விரோதமா எழும்புனாங்க. ವಿಶೇಷವಾಗಿ ಯಹೂದ್ಯರು ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாருங்க, நம்ம பயத்துல இருக்கும்போது நம்மளுக்கு கரெக்டான வார்த்தையை வந்து தேவன் கொடுத்து நம்மளை வந்து தைரியப்படுத்துகிறார். ನಾವು ಭಯದಿಂದ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸರಿಯಾದಂತ ಮಾತುಗಳನ್ನ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಮಗೆ ಧೈರ್ಯವನ್ನು ಕೊಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 11வது வசனத்துல அது 1.5 வருஷம் ஆண்டவருடைய வார்த்தை அங்க போதிச்சாரு அப்போஸ்தலர் புஸ்தகத்துல போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ ಅಲ್ಲಿ 1 ವರ್ಷ 6 ತಿಂಗಳವರೆಗೂ ಅಲ್ಲಿ ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்புறம் அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் ஒரு 4 லெட்டர் வந்து எழுதுறாரு. ಅಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನು ಮುಗಿಸಿ ಹೋದ ನಂತರದಲ್ಲಿ 4 ಪತ್ರಗಳನ್ನ ಅವರು ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த 4 லெட்டர்ல 2 லெட்டர் தான் வந்து நம்மளுக்கு பைபிள்ல இருக்கு. 2வது லெட்டரும் 4வது லெட்டரையும் 2வது லெட்டர் வந்து 1 கொரிந்தியன்ஸ், 4வது லெட்டர் வந்து 2 ಕೊರಿಂಥಿಯನ್ಸ್. ಅಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ 4 ಲೆಟರ್ ಬ್ರದರ್. ಅದರಲ್ಲಿ 2ನೇ ಲೆಟರ್ನ ಬಂದು ಒಂದು ಕೊರಿಂಥಿಯ ಪುಸ್ತಕ ಅಂತ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಇದೆ. 4 ಪತ್ರನೂ ಇಲ್ಲ. ಓಕೆ, ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ 4 ಪತ್ರ ಯಾವತ್ತನ್ನು ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥ 4 ಪತ್ರಗಳು ಅಲ್ಲಿ ಇದ್ದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಮೊದಲ ಪತ್ರಿಕೆ ಮತ್ತು 2ನೇ ಪತ್ರಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அது வந்து நம்ம பைபிள்ல போடப்படல. 2வது லெட்டர் தான் 1 கொரிந்தியன்ஸ் அப்படின்னு இருக்கு. 2ನೇ ಒಂದು ಪತ್ರಿಕೆನೇ ಅದು ಮೊದಲ ಒಂದು ಪತ್ರಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் 4வது ஒரு நடுவுல 3வது லெட்டர் ஒன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஒரு லெட்டர் எழுதினாராம். அந்த லெட்டர் வந்து பைபிள் இல்ல. ಅದು 4ನೇ ಪತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಅದು ಬಹಳ ಕಠಿಣವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇಲ್ಲ. 3வது லெட்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான லெட்டர். 3ನೇ ಒಂದು ಪತ್ರ ಬಹಳ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಠಿಣವಾಗಿ ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪತ್ರ. சோ இந்த லெட்டர் பத்தி எல்லாம் வந்து அவர் வந்து எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல, 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல இந்த மிஸ் ஆவற லெட்டரை பத்தி எழுதுவாரு. என்ன இருக்குன்னு எழுத மாட்டாரு. நான் அந்த லெட்டர் உங்களுக்கு ஆல்ரெடி எழுதினேன் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. ಅಲ್ಲಿ ಆಗಾಗಲೇ ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಪತ್ರದ ಕುರಿತಾಗಿ 1 ಕೊರಿಂಥ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಮತ್ತು 2 ಕೊರಿಂಥ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾನು ಈಗಾಗಲೇ ನಿಮಗೆ ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಪತ್ರದ ಕುರಿತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அதனாலதான் நம்மளுக்கு தெரியும் 4 லெட்டர் எழுதி இருக்காரு. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ 4 ಪತ್ರಿಕೆಗಳನ್ನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஒரு டைம் என்ன பண்றாரு, திமோத்தியை வந்து அனுப்பி விடுறாரு, பாஸ்டரா இரு கொஞ்ச நாள் அப்படின்னு. ಒಂದು ಸರಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ತಿಮೋತಿಯನ್ನ ಆ ಒಂದು ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಸೇವಕರಾಗಿರುವುದಕ್ಕೆ ಕಳಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு டைம் அப்போலோன்ற ஒரு சேவகர் கூட அந்த இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு. ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಪೋಲೋನನ್ನು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಕಳುಹಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ இது வந்து அப்போஸ்தலர் பவுல் ஸ்டார்ட் பண்ண சர்ச். இந்த இடத்துல வந்து ரொம்ப பாவம் நிறைந்த ஒரு ஊர் இது. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಒಂದು ದುರಾಚಾರದಿಂದ ಪಾಪದಿಂದ ತುಂಬಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪಟ್ಟಣವಾಗಿತ್ತು. ரொம்ப விபச்சாரம், அந்த கோயில்ல வந்துட்டு அசிங்கம் நிறைய நடக்கும். ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಆ ಒಂದು ಆಲಯದಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಅಸಹ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಮತ್ತು ವ್ಯಭಿಚಾರ ಎಂಬುವಂತ ಒಂದು ತುಂಬಿ ತುಳುಕುವಂತದ್ದಾಗಿತ್ತು. அந்த காலத்துல ஒரு பேச்சு பழமொழி இருக்கும்.
இவன் கொரிந்து பட்டணவன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவன் வந்து அசுத்தமான மனுஷன் அப்படின்ற ஒரு பழமொழி. ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಒಂದು ನಾಣ್ಣುಡಿತೇನೆಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಈತನು ಕೊರಿಂತದವನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಬಹಳ ಕೆಟ್ಟದಾದಂತ ಮನುಷ್ಯ ಎಂಬುದಾಗಿ. இந்த இடத்துல போய் சர்ச் ஸ்டார்ட் பண்ணி ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி அவர் வந்து ஆண்டருக்காக வந்து சில காரியங்களை செய்றார். ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಅವರು ಹೋಗಿ ಸೇವನೆ ಮಾಡಿ ದೇವರಿಗಾಗಿ ಒಂದು ಸಭೆಯನ್ನ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இப்போ வந்து நம்ம இந்த 4 அதிகாரத்தை பார்க்க போறோம் இன்னைக்கு. ಇವತ್ತು 4 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ನಾವು ನೋಡುವುದಕ್ಕಿದ್ದೇವೆ. சோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்க்கிறோம். ಮೊದಲ ಒಂದು ಭಾಗವನ್ನು ನಾವು ಗಮನಿಸೋಣ. மொத 9 வசனங்கள். ಮೊದಲ 9 ವಚನಗಳು. இங்க வந்து நம்ம பார்க்கிறோம் வந்துட்டு தேவன் வந்து நம்ம எல்லாரையும் அழைச்சிருக்கிறார். ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲರನ್ನ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்க இன்னைக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்கன்னா அது வந்து ஏசப்பா வந்து உங்களை கூப்பிட்டு இருக்காரு. ನೀವು ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்புறம் பாருங்க 4வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே அப்புறம் 5வது வசனம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அடுத்த வசனம். அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை சோஸ்தரிக்கிறேன். இங்கிலீஷ்ல வந்து 4வது வசனம், தமிழ்ல 6வது வசனம். தேவ கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ದೇವರ ಕೃಪೆ ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ ஆண்டவருடைய கிருபையினாலே நம்ம வந்து ஒருத்தர் கிறிஸ்டியன்ஸா இருக்கோம். ದೇವರ ಕೃಪೆ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಕ್ರೈಸ್ತರಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. சோ நம்மளுக்கு எல்லா ஞானமும் அறிவும் ஆண்டவர் வந்து அவர் மூலியமாய் நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಎಲ್ಲಾ ಜ್ಞಾನವನ್ನ ಮತ್ತು ಅರಿವನ್ನ ತಿಳುವಳಿಕೆಯನ್ನ ದೇವರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அங்க 4வது வசனத்துல, தமிழ்ல 4வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? எந்த ஆவிக்குரிய வரமோ என்ன இருக்க கூடாதான் நம்மளுக்கு? ஆவிக்குரிய வரம், எந்த ஆவிக்குரிய வரத்துல வந்து நம்ம வந்து குறை இருக்க கூடாதுன்னு போட்டிருக்கா? அப்படியே 7வது வசனம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய். எந்த ஆவிக்குரிய வரத்துல, 7வது வசனம் தமிழ்ல, ஆவிக்குரிய வரத்துல வந்து குறை இல்லாதவர்களாய் நம்ம இருக்கணும் அப்படின்னு வந்து ஆண்டவர் ஆசைப்படுறாரு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಆಸೆ ಪಡ್ತಾ ಇರುವಂತದ್ದು ಹೀಗೆ ನೀವು ಯಾವುದೇ ಕೃಪಾವರದಲ್ಲಿ ಕೊರತೆ ಇಲ್ಲದವರಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ. சோ அதனால இந்த வசனத்துல இந்த அதிகாரத்துல வந்து அதிக ஆவிக்குரிய வரங்களை குறித்தெல்லாம் நம்ம பார்க்க போறோம் வர நாட்களிலே. ಬರುವಂತ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ಆತ್ಮಿಕವಾದಂತ ವರಗಳ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. எதுக்கு வரங்கள் இருக்கு? ಯಾವುದಕ್ಕೆ ವರಗಳಿದೆ? யார் கொடுக்கறா? ಯಾರು ಕೊಡ್ತಾರೆ? அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்? ಅದನ್ನ ಹೇಗೆ ನಾವು அது ಉಪಯೋಗಿಸುವಂತದ್ದು? எப்படி வரங்களை யூஸ் பண்ணக்கூடாது? ಹೇಗೆ ಅದನ್ನ ಉಪಯೋಗಿಸಬಾರದು ಆ ಒಂದು ವರಗಳನ್ನ? எல்லாத்தையும் வந்து பழைய ஏற்பாட்டுல நீதிமொழிகள் புஸ்தகம் எப்படி ஞானம் நிறைஞ்ச புஸ்தகமோ அதே போல 1 கொரிந்தியர் புஸ்தகம் வந்து ஞானத்தை குறித்து நிறைய பேசும். ಅಲ್ಲಿ ಅಳವಡಿಕೆಯಲ್ಲಿ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕ ಹೇಗೆ ಜ್ಞಾನವನ್ನ ದಯಪಾಲಿಸುವಂತ ಪುಸ್ತಕವಾಗಿದೆಯೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ 1 ಕೊರಿಂಥ ಪತ್ರಿಕೆ ಅದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಜ್ಞಾನವನ್ನ ತಿಳಿಸುವಂತ ಒಂದು ಪತ್ರಿಕೆ ಆಗಿರ್ತದೆ. சோ அதனால நம்மளுக்கு அதிகமாய் சபையில எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு ஞானம் வேணும்னா, கிறிஸ்தவம் எப்படி நடக்கணும்ன்ற ஞானம் வேணும்னா 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல நிறைய கேள்விகளுக்கு பதில் இருக்குது. ಅಲ್ಲಿ ನಾವು ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಗೆ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಅಥವಾ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಾನು ಹೇಗೆ ನನ್ನ ನಡವಳಿಕೆ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅದಕ್ಕೆ ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಇಲ್ಲಿ ಉತ್ತರಗಳು ನಾವು ಕಾಣಲ್ಪಡುವಂತರಾಗಿರ್ತೇವೆ. ஏன்னா அந்த சர்ச்லயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அந்த ப்ராப்ளம்ஸ் கரெக்ட் பண்றதுக்காக இந்த லெட்டர் எழுதினாரு. அவர் எழுதினதுனால நம்மளுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಆ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು ಇರುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಸಮಸ್ಯೆಗೆ ಉತ್ತರಗಳನ್ನ ಬರೆದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಇವತ್ತಿಗೆ ನಮಗೂ ಕೂಡ ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಿಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. சோ ஒருவேளை நீங்க பாஸ்டர்ஸ் யாராவது நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் ஆறுதல் படலாம். என்னன்னா அப்போஸ்தலன் பவுல் ஆரம்பிச்ச சபையிலேயே அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது எல்லா சபைகளிலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும். ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಕೆಲವು ಸೇವಕರು ಪಾಸ್ಟರ್ಸ್ ಗಳು ಇರುವಾಗ ಇದು ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ನಿಮಗೆ ಆದರಣೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತದೆ. ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಅಪೊಸ್ತಲ ಅಂತ ಪೌಲನು ಪ್ರಾರಂಭಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಸೇವೆಯ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿಯೇ ಅನೇಕ ರೀತಿಯಾದಂತಹ ಸಮಸ್ಯೆಗಳು ಅಲ್ಲಿ ಕಂಡು ಬರಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. எவ்வளவு வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள் அந்த சர்ச்சில் இருந்துச்சு. பட் ஆனாலும் ப்ராப்ளம்ஸும் இருந்துச்சு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಎಷ್ಟೋ ಆತ್ಮಿಕವಾದಂತ ವರಗಳು ಇದ್ದಾಗಲೂ ಸಹ ಅಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇತ್ತು. சோ என்ன முக்கியம் ஒரு கிறிஸ்தவனுக்கு? ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನಿಗೆ ಏನು ಮುಖ್ಯ? எப்படி அவன் இருக்கணும் அப்படின்னா, ಹೇಗೆ ಯಾವ ತರ ಇರ್ಬೇಕು ಅಂದ್ರೆ 8வது வசனம் பாருங்க. 8ನೇ ವಚನವನ್ನ ನೋಡ್ರಿ. இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். முடிவு பரியந்தம் அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம வந்து பரிபூர்ணமா நம்ம நிக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய ஃபைனல் கோல், கிறிஸ்தவனுடைய ஃபைனல் கோல். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನ ಒಂದು ಕೊನೆಯ ಒಂದು ಘಟ್ಟ ಯಾವ್ದಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಆತನ ಒಂದು ಬರುವಿಕೆಯವರೆಗೂ ಯಾವುದೇ ತಪ್ಪು ಹೋರಿಸಲಾಗದಂತೆ ಕಡೆಯವರೆಗೂ ದೃಢಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ. சோ அதான் நம்மளுடைய கோலா இருக்கணும். நான் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து முன்னாடி நிக்கணும். அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய நீதினாலே நான் வந்து ஆண்டவர் முன்னாடி நான் நிக்கணும்.
ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಂದು ಆಸೆ ಏನಂತ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರುವಿಕೆಯಲ್ಲಿ ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿ ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. அது நம்மளுடைய முயற்சினால் ஆவாது. ஆவியானவர் நம்மளுக்குள்ளே கிரியை செய்யும்போது, ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம, அவருடைய நீதினாலே நம்ம அங்க நிக்க போறோம். ಅದು ನಮ್ಮ ಒಂದು ಕಾರ್ಯದಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ, ದೇವರ ಆತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. அதான் நம்மளுடைய கோல். ಅದೇ ನಮ್ಮ ಒಂದು ಗುರಿ. இன்னைக்கு என்ன பண்ணோம்? ಇವತ್ತೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? சரி, அது கோல் நல்லா இருக்கு. ಆ ಒಂದು ಗುರಿ ಚೆನ್ನಾಗಿದೆ. ஆண்டவர் சமூகத்துல ஒரு நாள் நான் நிக்க போறேன் அப்படின்ற கோல். ಆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಂದು ದಿವಸ ನಾನು ನಿಲ್ಲುವುದಕ್ಕಿದ್ದೇನೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಗುರಿ. அது ஆண்டவர் வந்து உண்மையுள்ளவர், அதை நடத்துவாரு. ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು, ಆತನು ನಡೆಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. இன்னைக்கு என்ன பண்ணோம்? ಇವತ್ತೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? 9வது வசனம். 9ನೇ ವಚನ. தம்முடைய குமாரனும் ம். நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உண்மையுள்ளவர், தேவன் உண்மையுள்ளவர். நம்மளோட யார் கூட ஐக்கியமா இருக்கணுமா? இன்னைக்கு நம்ம ஏசப்பா கூட ஐக்கியமா இருக்கணும். ஒரு நாள் ஏசப்பாவை முகமுகமா நம்ம பார்க்க போறோம். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಡನೆ ನಾವು ಅನ್ಯೋನ್ಯತೆಯಿಂದ ಜೀವಿಸಲ್ಪಡಬೇಕು. ಒಂದು ದಿವಸ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ದರ್ಶಿಸುವಂತವರಾಗಿ ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ಇದೇ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ. என்னப்பா பண்ற நீ கிறிஸ்டியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ಕ್ರೈಸ್ತರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನೀನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀಯ ಅಂತ ಅಂದ್ರೆ, பிரதர் நான் டெய்லி ஏசப்பா கூட ஐக்கியமா இருக்கிறேன் பிரதர். ಸಹೋದರರೇ, ನಾನು ಪ್ರತಿ ದಿವಸ ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಐಕ್ಯತೆಯಿಂದ ಇದ್ದೇನೆ. எதுக்குப்பா நீ ஃபைனல் உன்னுடைய கோல் என்னப்பா? கிறிஸ்டியனா உன்னுடைய கோல் என்னப்பா? ಕ್ರೈಸ್ತನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಿನ್ನ ಒಂದು ಕೊನೆಯ ಗುರಿ ಏನು? ஒரு நாள் ஏசப்பா முன்னாடி நின்னு அவர் வந்து என்னை ஏற்றுக்கொள்வார். அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். ಆ ಒಂದು ದಿವಸ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನಾನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ಆ ದಿವಸದವರೆಗೂ ಆತನಿಗಾಗಿ ನಾನು ಕಾಯ್ದುಕೊಂಡಿರುತ್ತವನಾಗಿರ್ತೇನೆ. அதான் 8வது வசனத்துல போட்டிருக்கு. கடைசி வரைக்கும் நம்மள என்ன பண்ணுவாரா? பலப்படுத்துவாராம். ஆண்டவர் வந்து கடைசி வரைக்கும் அந்த ஏசப்பா கிட்ட நிக்கிற அன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு, இன்னில இருந்து அன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? என்ன கொடுப்பாரு? ஸ்ட்ரென்த் கொடுப்பாராம். ಅದೇ 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ, ಈ ದಿವಸದಿಂದ ಮೊದಲುಗೊಂಡು ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಎದುರು ನೋಡುವವರೆಗೂ ಕಡೆಯವರೆಗೂ ದೃಢಪಡಿಸುವವನಾಗಿ ಆತನು ಇರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிறிஸ்தவனுக்கு. ಇದು ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನಿಗೆ ಎಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ. ஆண்டவர் சப்ளை பண்றாரு, பலன் சப்ளை பண்றாரு. ದೇವರು ಬಲವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏசப்பா கூட ஒரு ஐக்கியத்தை கொடுக்கிறாரு. நம்ம வந்து தனிமையா இருக்க மாட்டோம். ஆண்டவரோடு கூட நம்ம இருக்கிறோம், ஐக்கியமா இருக்கிறோம். ನಾವು ಆಗಿರುವುದಿಲ್ಲ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಡನೆ ಐಕ್ಯತೆಯಿಂದ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿರ್ತೇವೆ. ஒரு நாள் ஆண்டவர் முன்னாடி போய் நிக்க போறோம். ಒಂದು ದಿವಸ ದೇವರ ಮುಂದೆ ನಾವು ನಿಂತ್ಕೊಳ್ತೇವೆ. இதான் கிறிஸ்டியன்ஸ், ஒரு கிறிஸ்டியனுடைய கோல். ಇದೇ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತರ ಒಂದು ಗುರಿ. இத சொல்லிடுறாரு. ಇದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சொல்லிட்டு இப்ப ப்ராப்ளம்ஸ் பத்தி பேச வராரு. ಇದನ್ನ ಹೇಳಿದ ನಂತರದಲ್ಲಿ ಆ ಸಮಸ್ಯೆಗಳ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த சர்ச்ல ஏன் பிரிவினை வந்துச்சு? பிரிவினை வந்துச்சுன்னா அது எப்படி நம்ம டீல் பண்ணணும்? பிரிவினை வரும்போது நம்ம எந்த ஆட்டிட்யூட், நம்ம மனசு எப்படி இருக்கணும், அதெல்லாம் பார்க்க போறோம். ಈ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ಸಮಸ್ಯೆಗಳು, ಸಭೆ ಹೇಗೆ ವಿಂಗಡಣೆ ಆಗ್ತಾ ಇದೆ, ಅದರ ಒಂದು ಸಮಸ್ಯೆ, ಆ ಒಂದು ವಿಂಗಡಣೆಗಳು ಆಗಲ್ಪಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೇಗೆ ಅದನ್ನ ನಾವು ನಿಭಾಯಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದರ ಕುರಿತು. ஒருவேளை நீங்க யாராவது பார்த்துட்டு இருப்பீங்க, உங்க சர்ச்சுக்குள்ள சில சில குரூப்ஸ் இருக்கும், சின்ன சின்ன குரூப்ஸ் இருக்குது. ஒருத்தர் பேச மாட்டேங்கிறாங்க, ஒரு சண்டை இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னா நீங்க கொஞ்சம் கவனமாய் நீங்க கேட்கணும். ನಿಮ್ಮ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಗುಂಪುಗಳನ್ನ ವಿಭಜನೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಮಾತನಾಡ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಇದನ್ನ ಲಕ್ಷ್ಯವಿಟ್ಟು ಕೇಳ್ರಿ. 10வது வசனம் படிப்போம். 10ನೇ ವಚನ ಓದಿನ. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக மனது ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். புத்தி சொல்றாரு. பா, பிரிவினை ஆயிராதீங்கப்பா. ஒரே மனசோட, ஒரே சிந்தையோட சர்ச்சில் இருங்க. குரூப்பிசம் பண்ணாதீங்க சர்ச்ல அப்படின்னு சொல்றாரு. ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ವಿಭಜನೆಯನ್ನು ಮಾಡಬೇಡಿ, ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಅಭಿಪ್ರಾಯ ಉಳ್ಳವರಾಗಿ ನೀವು ಕಾಣಿಸಿಕೊಳ್ರಿ, ಭೇದ ಭಾವಗಳನ್ನ ಮಾಡುವಂತವರಾಗಿರ್ಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் நிறைய சர்ச்சுகள்ல ஒரே சண்டை. இந்த குரூப் அந்த குரூப்புக்கு ஆகாது, அந்த குரூப்புக்கு மெசேஜ் கொடுத்தா அந்த குரூப்புக்காரங்க முன்னாடி வந்து பாடிட்டா இந்த குரூப்புக்கு பிடிக்காது, இந்த குரூப்புக்காரங்க பாடிட்டா இவங்களுக்கு பிடிக்காது, அவங்க ஏதாவது வந்து அறிக்கை அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா இவங்களுக்கு பிடிக்காது. ஒரே சண்டை, பிரிவினைகள் இருக்கு பாருங்க. ಸಭೆಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸೋದಾದ್ರೆ ಒಂದು ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಗುಂಪುಗಳಾಗ್ತದೆ. ಆ ಗುಂಪಿನವರು ಏನಾದ್ರೂ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿದ್ರೆ ಆಗುವುದಿಲ್ಲ, ಅಥವಾ ಹಾಡುಗಳನ್ನ ಅಥವಾ ಆಗಿರ್ಬೋದು ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಏನಾದ್ರು ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಭೇದ ಭಾವಗಳನ್ನ ಮಾಡಿಕೊಂಡವರಾಗಿ ಜೀವಿಸ್ತಾರೆ. ஏன் பிரிவினைகள் வருது? அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ಯಾಕೆ ವಿಭಜನೆಗಳು ಬರ್ತದೆ ಅದನ್ನ ನಾವು ನೋಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. இங்க பாருங்க 11வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನು, 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஏனெனில் என் சகோதரனே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. வாக்குவாதங்கள் இருக்கு, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಜಗಳಗಳು ಉಂಟು. 4 குரூப்பா இருக்குதுங்க. 4 குரூப். அந்த ஒரே சர்ச்ல ஒரு மனதா இருக்கணும், ஒரே யோசனையோட இருக்கணும்னு சொல்ற அப்போஸ்தலன் பவுல் அந்த சர்ச்ல 4 கேங் இருக்கு. ಅಲ್ಲಿ ಒಂದೇ ಭಾವ ಉಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಂತ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 4 ಭಾಗಗಳ ಗುಂಪುಗಳಾಗಿ ವಿಭಜನೆ ಆಗಿದೆ.
பாப்போம் என்னென்ன கேங்குன்னு பாப்போம். ಯಾವ ಯಾವ ಗುಂಪು ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. உங்களில் சிலர் ம். நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் பவுலை சேர்ந்தவன்னு ஒரு சில ஜனங்க, நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோக்கு சேர்ந்தேன்னு ஒரு குரூப் இருக்குது. நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் கேபானா பேதுரு, நான் பேதுரு கிட்ட சேர்ந்தவங்கன்னு சில பேரு. நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் ஓ, நாங்க சொல்லுகிறபடியால் நீங்க 3 குரூப் இல்ல, நாங்க இயேசு கிறிஸ்து குரூப் அப்படின்னு அங்க ஒரு குரூப். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 4 ಗುಂಪುಗಳಾಗಿ ನಾನು ಒಬ್ಬನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನವನು, ನಾನು ಅಪೊಲ್ಲೋಸನವನು, ಅಥವಾ ನಾನು ಕೇಫನವನು, ನಾನು ಕ್ರಿಸ್ತನವನು ಎಂಬುದಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಗುಂಪುಗಳನ್ನು ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. பாத்திருக்கோம்ல, நம்ம சில சர்ச்சுங்களை பாத்திருக்கிறோம். ಕೆಲವು ಸಭೆಗಳನ್ನ ನಾವು ನೋಡಿರ್ತೀವಿ. சோ இன்னைக்கு இந்த புஸ்தகத்தை வந்து எல்டர்ஸ், அந்த சர்ச் எல்டர்ஸ்க்காக, நம்ம விசேஷமாய் சர்ச் லீடர்ஸ், எல்டர்ஸ், பாஸ்டர்ஸ் யாரா இருக்கீங்கன்னா, எப்படி நம்ம இந்த காரியத்தை நம்ம ஹேண்டில் பண்ணணும், பிரிவினைகள் நம்ம சர்ச்சில் காணப்படுதுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றத பார்க்க ವಿಶೇಷವಾಗಿ ಸಭೆಯ ಮುಖ್ಯಸ್ಥರಾಗಿರಬಹುದು ಅಥವಾ ಸಭೆಯ ಪಾಸ್ಟರ್ಸ್ಗಳಾಗಿರ್ಬಹುದು ಕೇಳುತ್ತವರಿಗೆ ಈ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೇಗೆ ಆ ಒಂದು ಬೇರ್ಪಡುವಿಕೆ ಅಥವಾ ಭೇದ ಭಾವ ಉಂಟಾಗುವಾಗ ಹೇಗೆ ಅದನ್ನು ನಿಭಾಯಿಸುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. ஒரு 2 கேள்வி கேட்கிறார். 2 ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳ್ತಾರೆ. 13வது வசனம். 13ನೇ ವಚನ. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? ஒரே கேள்வி. நீங்கெல்லாம் பிரிஞ்சிருக்கிறீங்க, கிறிஸ்து பிரிஞ்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறார். ನೀವೆಲ್ಲ ವಿಭಾಗವಾಗಿದ್ದೀರಿ, ಕ್ರಿಸ್ತನು ಕೂಡ ವಿಭಾಗವಾಗಿದ್ದಾನಾ? இதுக்கு ஆன்சர் நம்மளுக்கு தெரியுமா? என்ன ஆன்சர் இதுக்கு? ಇದಕ್ಕೆ ಆನ್ಸರ್ ಏನು? எத்தனை கிறிஸ்து இருக்காங்க? ಎಷ್ಟು ಜನ ಕ್ರಿಸ್ತನು ಇದ್ದಾರೆ? ஒரே கிறிஸ்து தான். ಒಂದೇ ಕ್ರಿಸ್ತನು. கிறிஸ்து பிரியலையாப்பா? ಅಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನು ವಿಭಜನೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. நீங்க ஏன்பா கேங் கட்டுறீங்க சர்ச்ல? ನೀವು ಯಾಕೆ ಗುಂಪುಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಿ? அதே மாதிரி பாருங்க, டினாமினேஷன்ஸ் நிறைய டினாமினேஷன்ஸ் ஆயிருச்சு இப்போ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅನೇಕ ಪಂಗಡಗಳು ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. சர்ச்ல பேப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன், அது இது நிறைய குரூப்ஸ் இருக்கு. பரவாயில்ல. ಅಲ್ಲಿ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನೋಡಿದರೆ ಬ್ಯಾಪ್ಟಿಸ್ಟ್ ಆಗಿರ್ಬೋದು, ಲೂಥರನ್ ಆಗಿರ್ಬೋದು, ಅನೇಕ ಸಭೆಗಳು ಪಂಗಡಗಳು ಹುಟ್ಟಿಕೊಳ್ತಾ ಇದೆ. பிரதர் அப்படி இருக்க கூடாதா நீங்க என்கிட்ட கேட்கலாம். ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳಬಹುದು. இருக்கிறது தப்பே இல்லைங்க. ಇರುವಂತದ್ದು ತಪ್ಪೇ ಅಲ್ಲ. சில பேர் பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு போவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் எமோஷனலா ஆண்டவர் ஆராதிக்கணும்னு சரி அங்க போறாங்க. ಕೆಲವರು ಪೆಂತೆಕೋಸ್ತೆ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ, ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಮನೋಭಾವವುಳ್ಳವರಾಗಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ. சில பேர் சிஎஸ்ஐ சர்ச் போறாங்க, அங்க வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக ஆராதனைகளை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அப்படி போறாங்க. பிரச்சனையே இல்ல, தப்பே இல்ல. ಕೆಲವರು CSI ಸಭೆಗಳಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ, ಅವರು ಶಾಂತವುಳ್ಳವರಾಗಿ ಅಲ್ಲಿ ಆರಾಧನೆಗಳನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸಮಸ್ಯೆನೇ ಅಲ್ಲ. பட் என்னைக்கு ஒருத்தரை குறை சொல்லிட்டு ஒருத்தர் தப்பு சொல்றாங்களோ, அது வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிரிக்கிற மாதிரி பவுல் சொல்றாரு. ಆದ್ರೆ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಅವರು ಸರಿಯಿಲ್ಲ ಇವರು ಸರಿಯಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಮಾತನಾಡಲ್ಪಡ್ತಾರೋ ಆಗ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ವಿಭಜನೆಗಳನ್ನ ಉಂಟು ಮಾಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. அதே மாதிரி சர்ச்சுக்குள்ளயும் அப்படிதான். இவங்க எல்லாம் இந்த ஏரியாக்காரங்க, இவங்க இப்படி, இவங்க கார் வச்சிருக்கிறவங்க, இவங்க எல்லாம் தமிழ் பேசுறவங்க, இவங்க மலையாளம் பேசுறவங்க, இவங்க கன்னடா பேசுறவங்க, அப்படின்னு இருக்க கூடாது சர்ச்ல. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇವರು ಕಾರ್ಗಳು ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಅಥವಾ ಇವರು ಈ ಒಂದು ಭಾಗದಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥವ್ರು, ಇವರು ಕನ್ನಡ, ತಮಿಳು ಅಥವಾ ಹಿಂದಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡ್ತಕ್ಕಂಥವ್ರು ಎಂಬತಕ್ಕಂಥ ಭೇದ ಭಾವ ಇರಬಾರ್ದು. ஒரே கேள்வி கேளுங்க அவங்ககிட்ட. ಅವರ ಬಳಿಲಿ ಒಂದೇ ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಕೇಳ್ರಿ. இஸ் கிரைஸ்ட் டிவைடட்? இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறாரா? பிரிந்திருக்கிறாரா? கன்னடத்துல இது ಕ್ರಿಸ್ತನು ವಿಭಾಗವಾಗಿದ್ದಾನೋ? அவ்வளவுதான், அதான் ஆன்சர். அதுக்கு இல்ல, ಅದಕ್ಕೆ ಉತ್ತರವೇ ಇಲ್ಲ. ரெண்டாவது ஒரு கேள்வி என்னதுன்னா, ಎರಡನೇದಾಗಿ ಏನ್ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். யாரு உங்களுக்காக சிலுவையில் அடிபட்டாங்க? பவுலா சிலுவையில் அடிபட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க. ನಿಮಗೋಸ್ಕರ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿಸಿಕೊಂಡವನು ಪೌಲನ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஐயோ, அந்த பாஸ்டருக்கு எனக்கு பிடிக்கும், இந்த பாஸ்டர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, அந்த பாஸ்டர் அவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாரு. ಆ ಪಾಸ್ಟರ್ ಇಷ್ಟ ಆಗ್ತಾರೆ, ಈ ಪಾಸ್ಟರ್ ಇಷ್ಟ ಆಗ್ತಾರೆ, ಅವರ ನಿಮಗೋಸ್ಕರ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರ? சோ எதுக்கு நம்ம இப்படி நடக்குதுன்னா, ಯಾಕೆ ಇದು ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೀತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ பெருமை ஜனங்களுக்கு. ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಅಹಂ ಅವರಲ್ಲಿ ಉಂಟಾಗಿದೆ. அந்த ஆங்காரம், அந்த arrogance அப்படி போட்டிருக்காருல அந்த வசனத்துல, அதுதான் ஜனங்களுக்கு ஒரு பெருமை. நான் பெரியவன் அப்படின்னு காட்டிக்கணும் சர்ச்சில் அப்படின்ட்டு. ಆತನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನಾನು ದೊಡ್ಡವರು ಎಂಬುದಾಗಿ ತೋರಿಸಿಕೊಳ್ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಅಹಂ ಭಾವನೆ. சோ அதனாலதான் குரூப்ஸ் வருது, டிவைட் ஆகுது. ಆ ಕಡೆಯಿಂದಾಗಿ ಗುಂಪುಗಳು ವಿಂಗಡಣೆ ಆಗ್ತಾ ಇದೆ. யாராவது ஒருத்தர் அவங்கள பத்தி தப்பா பேசி ஏதோ ஒண்ணு கொஞ்சம் மரியாதை கொடுத்திருக்க மாட்டாங்க, உடனே அவங்கள பத்தி நான் தப்பா பேசுறேன் பாரு அப்படின்னு அவங்கள பிரிச்சு அவங்க ஒரு குரூப், இவங்கள ஒரு குரூப் ஆக்கிடுறது. ಒಂದು ವೇಳೆ ಅವರು ಕುರಿತಾಗಿ ಏನಾದ್ರು ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಮರ್ಯಾದೆ ಇಲ್ಲದೆ ಮಾತನಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ ಹೆಂಗೆ ಮಾಡ್ತೀವಿ ನೋಡಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿಂದ ವಿಭಜನೆ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ. ஒருவேளை யாராவது நீங்க கேக்குறவங்க யாராவது நீங்க வந்துட்டு ஒரு குரூப்ல சேர்ந்து இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு அந்த குரூப்ல இருந்து வெளியே வந்துருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிரியவில்லை, இயேசு கிறிஸ்து ஒரே தேவன் தான். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಯಾರಾದ್ರೂ ಆ ರೀತಿಯಾದಂತ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಖಂಡಿತವಾಗಿ ಅದರಿಂದ ಹೊರಗಡೆ ಬರ್ರಿ. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ವಿಭಜನೆ ಆಗಲಿಲ್ಲ. சரிங்களா? சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದಂತ ವಿಷಯ. சரி பிரதர், இப்போ வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க? பெருமை பாராட்டுறாங்க. நான் வந்து அப்போலோக்கு சேர்ந்தவன், நான் வந்து பவுலுக்கு சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவுக்கு சேர்ந்தவன் அப்படின்னு பெருமை பாராட்டுறாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪೌಲನಿಗೆ ಸೇರ್ತಕ್ಕಂಥವನು, ನಾನು ಕ್ರಿಸ್ತನವರಿಗೆ ಸೇರ್ತಕ್ಕಂಥವನು, ಅಪೋಲೋನಿಗೆ ಸೇರ್ತಕ್ಕಂಥವನು ಎಂಬುದಾಗಿ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ.
பவுல் சொல்றாரு, நீங்க அப்படி பண்ணாதீங்க. மனுஷன வச்சு நீங்க பெருமை பாராட்டுதீங்க. நான் எதுல பெருமை பாராட்டணும்னு நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு கேட்கிறாரு. ಅವರು ಮನುಷ್ಯನ ಇಟ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟು ನೀವೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ನಾನು ಯಾವುದಕ್ಕೆ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ ಕೇಳ್ರಿ. சோ அடுத்தது வந்து 18ல இருந்து 31வது வசனம். எதுல நம்ம பெருமைப்படணும் அப்படின்றத பார்க்க போறோம். 18ರಿಂದ 31ರವರೆಗೂ ಯಾವ ವಿಷಯವಾಗಿ ನಾವು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. பெருமைப்படணும் கிறிஸ்தவன் எந்த காரியத்துல பெருமைப்படணும்? ಆತನು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಬೇಕು ಅಥವಾ ಅಹಂಭಾವನೆ ಇರಬೇಕು. ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಒಂದು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳಿರಬೇಕು? எது? சிலுவையை குறித்து. ಶಿಲುಬೆಯ ಕುರಿತಾಗಿ. சிலுவை தான் என்னை மீட்டது. சோ சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ಶಿಲುಬೆ ನನ್ನನ್ನು ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಶಿಲುಬೆಯ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಹೊಗಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ನನ್ನ ಬಲಹೀನತೆಯ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ತೇನೆ. என்ன அர்த்தம் அப்படின்னா பாருங்க, ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ 18வது வசனம் படிப்போம். 18ನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. சிலுவையை பற்றிய உபதேசம் சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ ஆ, அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. ಶಿಲುಬೆ ಎಂಬುದು ಅನೇಕರಿಗೆ ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ. அங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, அங்க யூதர்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் சிலுவையை பார்த்தா கேலி பண்ணுவாங்களாம் அவங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ರೆ ಯಹೂದ್ಯರಿಗೂ ಅನ್ಯ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಗ್ರೀಕರಿಗೂ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಅಂದ್ರೆ ಶಿಲುಬೆಯನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ರೆ ಗೇಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னைக்கு வந்து சிலுவைனா என்னன்னா, இன்னைக்கு ஒரு 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 நீங்க அந்த ஒருத்தன் வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க ஒருத்தர். ಇವತ್ತಿನ ದಿವಸಗಳೇನಪ್ಪ ಅಂದ್ರೆ ಒಬ್ಬರಿಗೆ ಏನೋ ಮರಣ ದಂಡನೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದು ಮರಣದ ದಿವಸ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அவரை வந்து சேர்ல கெட்டுவாங்க, சேர்ல கையெல்லாம் கெட்டுவாங்க, காலெல்லாம் கெட்டுவாங்க. ಆ ಒಂದು ದಿವಸ ಅವರ ಕೈ ಕಾಲುಗಳನ್ನ ಒಂದು ಚೇರಿಗೆ ಕಟ್ತಾರೆ. அதுக்கு ஒரு கரண்ட் கம்பி கொடுத்திருப்பாங்க. ಅದಕ್ಕೆ ಒಂದು ಕರೆಂಟ್ ವೈರ್ ಅನ್ನ ಕನೆಕ್ಟ್ ಮಾಡಿರ್ತಾರೆ. ஃபுல்லு ಜಾಸ್ತಿ கரண்ட் கொடுப்பாங்க. ಅದು ಜಾಸ್ತಿ ಕರೆಂಟ್ ಅನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. கொடுத்தவன அப்படியே டுட்டுன்னு ஆடுவாங்க, அப்புறம் இறந்துருவாங்க. ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಕೈ ಕಾಲುಗಳನ್ನ ಆಡಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಮರಣವನ್ನು ಅಂತಾರೆ. இன்னைக்கு ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏதாவது வந்து ஒரு என்னது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு என்ன சொல்லுவாங்க, அரசியல் கட்சி ஒரு அவங்க சின்னம் எலக்ட்ரிக் சேர சின்னமா வச்சிருப்பாங்களா? ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇವತ್ತಿನ ಒಂದು ರಾಜಕೀಯ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಕಚೇರಿಗಳಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಚಿಕ್ಕದಂತ ಚೇರ್ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ ಅವರು. வைக்க மாட்டாங்க. ಇಕ್ಕುವುದಿಲ್ಲ. ஏன் வைக்க மாட்டாங்க? ಯಾಕೆ ಇಡುವುದಿಲ್ಲ? அது என்ன சின்னம்? ಅದು ಯಾವ ಒಂದು ಚಿಹ್ನೆ? அது மரணத்தோட சின்னம். ಅದು ಮರಣದ ಒಂದು ಸಂಕೇತ. ஐயோ அது நல்ல சகுனமே இல்ல, அது வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சின்னம். ಅದು ಒಳ್ಳೆಯ ಸಂಕೇತವಲ್ಲ, ಅದನ್ನ ಇಟ್ಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அந்த நாள்ல கிறிஸ்டியன்ஸ் வந்து கிராஸ வச்சு சொல்லுவாங்க. அப்போ ஜனங்களுக்கு புரிஞ்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு எலக்ட்ரிக் சேர் தான் அன்னையோட கிராஸ். ಇವತ್ತಿನ ಒಂದು ಎಲೆಕ್ಟ್ರಿಕ್ ಚೇರ್ನೆ ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶಿಲ್ಬೆಯ ಆಕೃತಿ. சோ இங்க கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எப்படி நீ ரட்சிக்கப்பட்டனா? இயேசு கிறிஸ்து சிலுவையினால ரட்சிக்கப்பட்டேன்னு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? என்னடா இது அப்படின்னு சிரிப்பாங்க. ஏன்னா சிலுவையா அது என்ன சின்னம்? சிலுவை வந்து சாகர சின்னம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿನಗೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿನಿ ಅಂತಂದ್ರೆ ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ರಕ್ತ ಸುರಿಸಂತ ಯೇಸುವಿನ ಮೂಲಕವಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಶಿಲುಬೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೇಳಿಸುವಂತ ಮಾತುಗಳು முட்டாள்தனமா இருக்கு அப்படின்றாங்க இங்க வசனத்துல. ಆ ವಚನದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹುಚ್ಚು ಮಾತುಗಳಾಗಿದೆ. ஆனா நம்மளுக்கு ரட்சிக்கப்பட்ட நம்மளுக்கு என்னது சிலுவை? ಆದ್ರೆ ರಕ್ಷಣೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ನಮಗೇನಾಗಿದೆ ಶಿಲುಬೆ? என்னது? தேவ பலன். ஆமென். தேவ பலனா இருக்குது சிலுவை. ಆ ದೇವರ ಶಕ್ತಿಯಾಗಿದೆ ಆ ಒಂದು ಶಿಲುಬೆ. இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியனா இருக்கிறோம்னா, நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், நம்ம விடுதலையோட இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்னது? சிலுவை. ಇವತ್ತು ನಾವು ಕ್ರೈಸ್ತ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇವೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇ ಆ ಒಂದು ಶಿಲುಬೆ. கல்வாரி சாப்பல்ல கல்வாரின்ற பேருக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ಆ ಕಲ್ವಾರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಅದರ ಒಂದು ಕಲ್ವಾರಿ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಏನ್ ಗೊತ್ತಾ? கல்வாரினா என்ன? ಕಲ್ವಾರಿ ಅಂದ್ರೆ ಏನು? லாத்தின் பாஷையில சிலுவைக்கு கல்வாரின்னு சொல்லுவாங்க. ಆ ಲ್ಯಾಟಿನ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಕಲ್ವಾರಿಗೆ ಶಿಲುಬೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. சோ லாத்தின் பாஷையில சிலுவை. சோ கல்வாரி சாப்பல்லே சிலுவை இருக்குது. ಆ ಕಲ್ವಾರಿ ಚಾಪಲ್ ನಲ್ಲೇ ಒಂದು ಶಿಲುಬೆ ಇದೆ. சோ அதான் நம்மளுடைய தெய்வ பலன் நம்மளுக்கு. ಅದೇ ನಮಗೆ ಒಂದು ದೇವರ ಶಕ್ತಿಯಾಗಿದೆ. ஆனா யூதர்களுக்கு பிடிக்காது. ಆದ್ರೆ ಯಹೂದ್ಯರಿಗೆ ಅದು ಇಷ್ಟ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. யூதர்கள் என்ன கேக்குறாங்க? ಯಹೂದ್ಯರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ? என்ன கேக்குறாங்க பாருங்க இங்க. ಏನಂತ ಕೇಳ್ತಿದ್ರು? 22வது வசனம் பாருங்க. 22ನೇ ವಚನ ಗಮನಿಸ್ರಿ. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை கேட்கிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். பைத்தியமா இருக்குது அவங்களுக்கு. யூதர்களுக்கு இடலரா இருக்குது, பைத்தியமா இருக்குது சிலுவை. ಅಲ್ಲಿ ಶಿಲ್ಬೆ ಹೇಗಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಇಂಥವರಿಗೆ ಯಹೂದ್ಯರಿಗೆ ವಿಘ್ನವು, ಅನ್ಯ ಜನರಿಗೆ ಹುಚ್ಚು ಮಾತು ಆಗಿ ಕಾಣಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದೆ. பாருங்க சிலுவை வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. ಶಿಲುಬೆ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಒಂದೊಂದು ವಿಧವಾಗಿದೆ. ஏன் யூதர்களுக்கு அது வந்து இடத்தலா இருக்கு? ಯಾಕೆ ಅದು ಯಹೂದ್ಯರಿಗೆ ಅದು ವಿಘ್ನವಾಗಿ ಕಾಣಿಸ್ತದೆ? எதுக்கு? ಯಾಕೆ? அவங்க வந்து மேசியா வருவாரு,
வந்துட்டு உலகத்தையே ஆள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ಅಲ್ಲಿ ಮೆಸ್ಸಿಯನು ಬರ್ತಾನೆ, ಆತನು ಲೋಕವನ್ನೇ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப என்ன ஆயிடுச்சு? சடனா வந்து என்ன ஆனாரு? மேசியா வந்து என்ன ஆயிட்டாரு? இ அவங்க வந்து எல்லாம் இயேசு கிறிஸ்து தான் வந்து யூதர்களுக்கு ராஜாவா வரப்போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನವರು ಯಹೂದ್ಯರಿಗೆ ಒಬ್ಬ ರಾಜನಾಗಿ ಬರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಅಂದ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ என்னாச்சு? அங்க மேசியா வந்து சிலுவையில அடிக்கப்பட்டார். ಅಲ್ಲಿ ಮೆಸ್ಸಿಯ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಶಿಲುಬೆಗೆ ಆತನು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அதனால அவங்களுக்கு வந்து அது வந்து இது ரொம்ப வீக்குப்பா. இந்த கடவுள் என்னப்பா சிலுவையில போயிட்டாரு. ராஜாவா வருவாருன்னு பார்த்தா சிலுவைக்கு போயிட்டாரு அப்படின்னு வந்து யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. ಅವ್ರೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಬ್ಬ ರಾಜನಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಂಡಿದ್ರೆ, ಈತನು ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಮರಣ ಹೊಂದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ರಾಜನಾಗಿ ಆತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡ್ಲಿಲ್ಲ. கிரேக்கர்களுக்கும் சிலுவை பிடிக்காது. ಗ್ರೀಕರಿಗೂ ಕೂಡ ಅದು ಶಿಲುಬೆ ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ. முட்டாள்தனமா இருக்கும். ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಹುಚ್ಚು ಮಾತಾಗಿದೆ. எதுக்கு? ಯಾಕೆ? கிரேக்க கடவுள்களா நீங்க பாத்தீங்கன்னா, கிரேக்க விக்கிரகங்கள் கடவுள்களா நீங்க பாத்தீங்கன்னா, ಗ್ರೀಕ್ ವಿಗ್ರಹಗಳನ್ನ ಅಥವಾ ಒಂದು ದೇವರುಗಳನ್ನ ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ, அவங்கலாம் தன்னலம் பிடிச்ச கடவுளுங்க. செல்ஃபிஷ் காட்ஸ் அதெல்லாம். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನ ಇಚ್ಕೊಳ್ತಕ್ಕಂತ ಒಂದು ದೇವರುಗಳು. அந்த எல்லா சாமிங்களும் அந்த சாமிங்கெல்லாம் மனுஷங்களை ஏமாத்தி இது பண்ணி பெரிய ஆளாயிருங்க அந்த சாமிங்க. ಅವರಿಗೆಲ್ಲ ಆ ಒಂದು ದೇವರುಗಳಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮನುಷ್ಯರನ್ನ ಯಾಮಾರಿಸಿ ಅವರು ದೊಡ್ಡವರಾಗ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ அவங்க சிலுவையை பாக்குறாங்க. ಅವರು ಶಿಲುಬೆಯನ್ನ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சிலுவையில ஏசப்பா சிலுவையில பலவீனமா தொங்குறாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಬಲಹೀನನಾಗಿ ಏನಪ್ಪಾ ತೂಗಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவங்களுக்கு சொல்லிட்டாங்க ஏசப்பா ரொம்ப வீக். ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಹಳ ಬಲಹೀನ, எங்க சாமி ரொம்ப ஸ்ட்ராங். ನಮ್ಮ ದೇವರು ಬಹಳ ಬಲ ಉಳ್ಳವನು. இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிச்சிட்டாரு பாரு, உங்க சாமிக்கு சிலுவையில இருந்து ஜெயிக்கிறது கூட சக்தி இல்ல, அவருக்கு பேர் வீக் ஆயிட்டாரு அப்படின்னு ಅಲ್ಲಿ சொல்றாங்க. ನೋಡು, ನಿಮ್ಮ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಅದನ್ನು ಜಯವನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಎಷ್ಟು ಬಲಹೀನನಾಗಿದ್ದಾನೆ. அவர் தோத்துட்டாரு பாரு சிலுவையில ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಸೋತಿದ್ದಾನೆ ಆತನು அப்படின்னு சொல்லுவாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. சோ அந்த நாட்களில எதுக்கு ஏசப்பா கிட்ட வர மாட்டாங்கன்னா, யூதர்கள் சொல்லுவாங்க, ஐயோ இவர் மேசியா வந்து சிலுவையில போயிட்டாரு. கிரேக்கர்கள் என்ன சொல்றாங்க? இவர் வீக் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯಹೂದ್ಯರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಮೆಸ್ಸಿಯನಲ್ಲಿ ಹೋಗೋದು ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಗಿ ಹೋಯ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಗ್ರೀಕರು ಏನಂತಂದ್ರೆ, ಆ ಒಂದು ಅವರ ದೇವರ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಲಹೀನನಾಗಿ ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. So, அதனால யார் ஆண்டவர் சூஸ் பண்றாரு? ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಯಾರನ್ನ ದೇವರು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, யார சூஸ் பண்றாரு ஆண்டவர்? ಯಾರನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, எந்த மாதிரி ஜனங்களை கிறிஸ்தவங்களை ஆண்டவர் சூஸ் பண்றாரு? ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ದೇವರಲ್ಲಿ ಆಯ್ಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒண்ணும் இல்லாத ஜனங்களை ஆண்டவர் தூக்குறாரு பாருங்க. ಏನು ಇಲ್ಲದೆ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ ದೇವರಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. பாருங்க 27வது வசனம், 26ನೇ ವಚನ. 27ನೇ வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் தேவன் உலகத்தில் ஆ, பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் தேவன் உலகத்தில் ஆ, பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியமானவைகளை பலவீனமானவைகளை அப்புறம் உள்ளவைகளை அவமாக்கும்படி ம். உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஒண்ணுல்லாத பைத்தியமா ஒண்ணுல்லாத பலவீனமான ஜனங்களை ஆண்டவர் வந்து யூஸ் பண்ண போறாரு. ಅಲ್ಲಿ ಏನು ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವರನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಲಹೀನರನ್ನ, ಯಾವುದಕ್ಕೂ ಬಾರದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ ದೇವರಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எதுக்கு ஆண்டவர் இப்படி செய்யணும்? ಯಾಕೆ ದೇವ್ರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ಬೇಕು? அன்னைக்கு 3000 பேர் வந்து வேணும் அப்படின்னு வந்து கிதியோன் வந்து கூட்டிட்டு வந்தான். ಅಲ್ಲಿ ಗಿದ್ಯೋನ್ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ನನ್ಗೆ 3000 ಜನರು ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ. எவ்வளவு பேர் ஆண்டவர் சொன்னாரு? ಎಷ್ಟು ಜನರನ್ನ ಹಿಡಿದು ದೇವ್ರು? எவ்வளவு? 300. 300 ಜನ. எதுக்கு சொன்னார் ஆண்டவர்? ಎದಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು ದೇವ್ರು? நாளைக்கு நீங்க 3000 பேரை வச்சு ஜெயிச்சிருவீங்க, அப்புறம் நீங்க நான் தான் ஜெயிச்சோம், என் பலம் ஜெயிச்சிச்சு அப்படின்னு நீங்க சொல்லிருவீங்க. ನಾಳೆ ನೀವು ಜಯವನ್ನು ಹೊಂದಿದ್ರೆ, ನಮ್ಮ ಒಂದು ಬಲದಿಂದ ನಾವು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ವಿಜಯವನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಿ. பலவீனமான முட்டாள்களான ஒண்ணுக்குள்ளாதவங்களை ஏசப்பா யூஸ் பண்ணுவாரு. ಬಲಹೀನರನ್ನ, ಯಾವುದಕ್ಕೂ ಬಾರದೇ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ, ಅಸಡ್ಡೆಯಾದವ್ರನ್ನ ದೇವರಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா குடி பழக்கத்துல, விபச்சார பழக்கத்துல, போதையில இருக்கிற ஜனங்களை வந்து தேவன் தொட்டு ஆண்டவர் வந்து தூக்குற தேவனா இருக்கிறார். ಈ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಮದ್ಯಪಾನಕ್ಕಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಕೆಟ್ಟ ಹವ್ಯಾಸಗಳಿಗೆ, ಕೆಟ್ಟ ಚಟಗಳಿಗೆ ಒಳಗಾಗಿರ್ತಕ್ಕಂಥವರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವ್ರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ஒரு ಮಾಡುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. பயப்படுற மனுஷனை தேவன் வந்து தைரியமாக்குவாரு. ಅಲ್ಲಿ ಭಯಪಡುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ದೇವರು ಧೈರ್ಯ ಉಳ್ಳವನಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. ஒரு ஞானமே இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பாரு. ಜ್ಞಾನವಿಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ದೇವರು ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡುವಂತನಾಗಿರ್ತಾನೆ. அப்ப என்ன ஆகும்? ಹಾಗೇನಾಗ್ತದೆ? அப்ப என்ன ஆகும் பாருங்க, 29வது வசனம் ஆகும். 29ನೇ ವಚನ ಗಮನಿಸ್ರಿ. மாம்சமான எவனும் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். புரிஞ்சா ஏன் அப்படி செய்யறார் ஆண்டவர்னா? ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ರು ಅಂತ? ஆண்டவருடைய பிரசன்னத்துல மாம்சம் என்ன பண்ணக்கூடாது? எந்த மாம்சமும் என்ன பண்ணக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಯಾವ ಶರೀರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ, ಯಾವುದೇ ಶರೀರದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯಾರು ಕೂಡ ಹೊಗಳಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಸ್ಪದವಿಲ್ಲ. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சண்டே சர்ச் சர்வீஸ்ல
பிரேயர் மீட்டிங்ஸ்ல எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுக்குன்னா, ஒரு மனுஷன் பெரிய ஆள் மாரி காட்டிக்க கூடாது அந்த சர்ச்ல, அந்த சபைகளிலே. ಆ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಅಥವಾ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗಳಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಆರಾಧನೆಗಳಲ್ಲಿ ಆ ವ್ಯಕ್ತಿ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಅದು ಬಿಂಬಿಸಲ್ಪಡಬಾರದು. 4வது வசீகரத்துல வரும்போது நான் சொல்றேன் ஒரு காரியம். 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ. 4ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರುವಾಗ ನಾನು ಒಂದು ವಿಷಯನ ಹೇಳ್ತೀನಿ. ஒரு எப்படி ஆண்டவருடைய ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் ஆண்டவருடைய சமூகத்துல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ದೇವರ ಸೇವಕ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೇಗೆ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தும் போது நம்ம ஒண்ணும் இல்ல ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்ல எனக்கு பலன் இல்ல நம்ம வெறுமையாக்கும் போது தேவன் நம்மளை உயர்த்துவார் நம்மளை உபயோகப்படுத்துவார். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾನು ಏನು ಇಲ್ಲ ನಾನು ಯಾವುದಕ್ಕೂ ಬಾರದವನೆಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡುವಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉನ್ನತಕ್ಕೆ ಏರಿಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. சோ அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு ஞானம் அப்படின்னு 30வது வசனத்துல போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ 30ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ನಮಗೆ ಜ್ಞಾನವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்து என் நீதி அப்படின்னு போட்டிருக்கு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಒಂದು ನೀತಿ ಎಂಬುದಾಗಿ. இயேசு கிறிஸ்து தான் என் பரிசுத்தம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಒಂದು ಶುದ್ಧಿ. இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய மீட்பு. ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ನನಗೆ ವಿಮೋಚನೆ. எல்லாம் ஏசப்பா தான் எனக்கு. ಎಲ್ಲ ಯೇಸುವೆ. ஆனா கிரேக்கருக்கும் யூதர்களுக்கும் இது பிடிக்கல. ಆದ್ರೆ ಗ್ರೀಕರಿಗೂ ಯಹೂದರಿಗೂ ಇದು ಇಷ್ಟವಾಗ್ಲಿಲ್ಲ. இன்னைக்கு கூட நிறைய பேர் ஏன் தெரியுமா ஏசப்பாட்ட வர மாட்டேங்கிறாங்க? ಇವತ್ತಿಗೂ ಕೂಡ ಯಾಕೆ ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ, ஏன் ஜனங்க வர மாட்டாங்கன்னா, ಯಾರು ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ, நான் ஏசப்பாக்காக ஏதாவது செய்றேன், ನಾನು ಯೇಸುವಿಗಾಗಿ ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ತೀನಿ, நான் காசு கொடுக்குறேன், ನಾನು ಹಣವನ್ನು ಕೊಡ್ತೀನಿ, இயேசுக்காக பூ கொடுக்குறேன், தேங்காய் கொடுக்குறேன், ನಾನು ಯೇಸುವಿಗಾಗಿ ಹೂವನ್ನ ಕೊಡ್ತೀನಿ ಅಥವಾ ತೆಂಗಿನಕಾಯಿ ಕೊಡ್ತೀನಿ. எது வேண்டாம். ಯಾವುದೂ ಬೇಡ. நீ ஒண்ணு இல்லாம வெறும் கையோட வா. நீ ನೀನು ಏನಿಲ್ಲದೆ ಬರೀ ಕೈಯಲ್ಲಿ ಬಾ. உன் பாவத்தை அறிக்கையிடு. ನಿನ್ನ ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡು. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೋ. அது போதும் அப்படின்னு சொன்னா ஜனங்களுக்கு பிடிக்காது. ಅದು ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಜನರಿಗೆ ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ. சோ அதனால தான் ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்மகிட்ட இருக்கிற மூச்சு, பேச்சு, படிப்பு, நம்மளுடைய சரீரம் எல்லாம் தேவன் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಉಸಿರಾಡುವಂತದ್ದು ನಮ್ಮ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸಗಳಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ನಮ್ಮ ಶರೀರ ಪ್ರತಿಯೊಂದನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರತಕ್ಕಂಥದ್ದು. 31வது வசனம் சொல்லுது பாருங்க. எதுல நம்ம மேன்மை பாராட்டணும்? ಆ ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಹೆಚ್ಚಳ ಪಡಬೇಕು ಅಂತ 31ನೇ ವಚನದಲ್ಲಿ 30 அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. தமிழ்ல வந்து 30வது வசனம், இங்கிலீஷ்ல 31. மேன்மை பாராட்டுகிறவன் எதுல மேன்மை பாராட்டணுமா? கர்த்தரை குறித்து கர்த்தரிலே தான் மேன்மை பாராட்டணும். 31ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ ಹೆಚ್ಚಳ ಪಡುವವನು ಕರ್ತನಲ್ಲಿಯೇ ಹೆಚ್ಚಳ ಪಡಲಿ. சோ ப்ராப்ளம் என்ன? கொரிந்த் சர்ச்ல என்ன ப்ராப்ளம் ஆயிட்டு இருந்துச்சு? ಆ ಕೊರಿಂಥ ಸಭೆಯಲ್ಲಿ ಏನ್ ಸಮಸ್ಯೆ ಆಗ್ತಾ ಇತ್ತು? யாருல பெருமை பாராட்டிட்டு இருந்தாங்க? ಯಾರನ್ನ ಹೆಚ್ಚಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ? நான் வந்து பவுல் குரூப் சேர்ந்தவன், சோ நான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ನಾನು ಪೌಲನ ಗುಂಪಿಗೆ ಸೇರ್ತಕ್ಕಂಥವನು, ನಾನು ಹೆಚ್ಚಿನವನು. நான் பேதுரு குரூப்புக்கு சேர்ந்தவன், நான் பெரியவன் அப்படின்னு சொல்றாங்க. ನಾನು ಪೇತ್ರನ ಗುಂಪಿಗೆ ಸೇರ್ತಕ್ಕಂಥವನು, ನಾನು ಹೆಚ್ಚಿನವನು. சோ புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? ಅರ್ಥ ಆಗ್ತದೆ ಅಲ್ವಾ ಎಲ್ಲರಿಗೂ? சோ பிரிவினை எதுக்கு வருது? ವಿಭಜನೆ ಯಾಕೆ ಬರ್ತಾ ಇದೆ? நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக. ನಾನು ದೊಡ್ಡವನು ಎಂಬುದಾಗಿ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ. பட் ஆனா சிலுவையை பலமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணணும்? நான் எதுலயும் மேன்மை பாராட்ட மாட்டேன், தேவன்ல தான் மேன்மை பாராட்டுவேன். ಶಿಲುಬೆ ಬಲದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ನಾನು ಯಾವುದರಲ್ಲಿ ಹೆಚ್ಚಳ ಪಡುವುದಿಲ್ಲ, ಹೆಚ್ಚಳ ಪಡುವಂತದ್ದು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿಯೇ ಎಂಬುದಾಗಿ. ஒரு சர்ச் முன்னாடி ஒரு போர்டு இருந்துச்சாம். ಆ ಒಂದು ಸಭೆ ಮುಂದೆ ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಬೋರ್ಡ್ ಇತ್ತು. அந்த போர்டுல எழுதிருச்சாம், இந்த 4 வார்த்தை எழுதிருச்சாம். we preach Christ crucified. எத்தனாவது வசனம்? அந்த 23வது வசனம் சர்ச் முன்னாடி போட்டிருந்துச்சாம். ಆ 23ನೇ ವಚನದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ನಾವು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಪ್ರಚುರ ಪಡಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ಅಷ್ಟೇನಾ ಬ್ರದರ್? ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆಯಾ? ಅಷ್ಟೇನಾ? தமிழ் என்ன சொல்லுது? 23வது வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ನಾವಾದರೂ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟವನಾದ ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಪ್ರಚುರಪಡಿಸುತ್ತೇವೆ. இங்கிலீஷ்ல பாருங்க என்ன ஆச்சா, கொஞ்ச நாள் இருந்துச்சா அது போர்டு வந்து நல்லா இருந்துச்சா, 4 வசனம் 4 வார்த்தையும் தெரிஞ்சா. சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாம் ஓகே, நல்ல இதுதான் நம்ம சர்ச்சோட குறிக்கோள், நம்ம டெய்லி வாரம் வாரம் சிலுவையை பத்தி பிரசங்கம் பண்ணோம், இதுதான் நம்மளுடைய சர்ச்சோட கோல் அப்படின்னு எல்லாம் பிரசங்கம் எல்லாம் நல்லா இருந்துச்சா. நல்லா சர்ச் வளர்ந்துட்டு இருந்துச்சா. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಭೆಗೆ ಬರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಇದೇ ಒಂದು ನಮ್ಮ ಸಭೆಯ ಒಂದು ದೃಷ್ಟಿ ಅಥವಾ ಒಂದು ಮುನ್ನೋಟವಾಗಿರಬಹುದು, ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಶಿಲುಬೆ ಕುರಿತಾಗಿ ಅವ್ರು ತಿಳಿಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಸಭೆ ಬೆಳವಣಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ஒரு நாள் என்னச்சா, ஒரு அந்த போர்டு வெளியே செடி ஒன்று வளர்ந்துருச்சான். செடி, ஒரு கிரீப்பர் செடி வளர்ந்துச்சான். ಅಲ್ಲಿ ಏನಾಗ್ತಾ ಇದೆ, ಒಂದು ಬೋಟ್ ಮೇಲೆ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಬಳ್ಳಿ ಅದು ಬೆಳೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அது என்ன பண்ணிச்சான்? ಕ್ರೂಸಿಫೈಡ್, ವಿ ಬೀಚ್ ಕ್ರೈಸ್ಟ್ ಕ್ರೂಸಿಫೈಡ್ மேல அந்த செடி வந்து வளர்ந்துருச்சான். ಅಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ಕ್ರೂಸಿಫೈಡ್ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಮೇಲೆ ಆ ಒಂದು ಬಳ್ಳಿದು ಬೆಳೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த வார்த்தை வந்து தெரியாம போயிருச்சான். ಆ ಮಾತು ಆ ಒಂದು ವಾಕ್ಯ ಅದು ತಿಳಿದು ಹೋಗ್ತದೆ. சோ உள்ள வரவங்க என்ன பார்த்தாங்களா? வி பிரீச் கிரைஸ்ட், ஓகே ஏசப்பா பிரசங்கம் பண்ணோம் அப்படின்னு பிரசங்கம் வந்து ஏசப்பா பத்தி தான் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಪ್ರಚಾರ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಅಷ್ಟು ಮಾತ್ರವೇ ಅವರು ವಾಕ್ಯವನ್ನು ನೀಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏசாவோட சிலுவை பத்தி பிரசங்கம் பண்றது நிறுத்திட்டாங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಂತ ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇಲ್ಲ. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சா, இன்னொரு செடி வந்துச்சா. அந்த செடி வந்து 3வது வார்த்தையை கவர் பண்ணிருச்சான். ಇನ್ನೊಂದು ಬಳ್ಳಿ ಇನ್ನೂ ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು 3ನೇ ಮಾತನ್ನು ಕೂಡ ಅದು ಮರೆಮಾಚಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்போ என்ன இருந்துச்சு அங்க?
ಅಲ್ಲಿ ಏನಾಯ್ತು ಇವಾಗ? வி பிரீச் அவ்வளவுதான், நாங்க பிரசங்கம் பண்ணோம் அப்படின்னு ನಾವು ಪ್ರಚುರ ಪಡಿಸ್ತೇವೆ. மெசேஜ் கொடுக்குறாங்களா? ஏசப்பாவே இல்லையா அந்த மெசேஜ்ல, வெறும் பிரசங்கம் மாத்திரம் பண்றாங்க. ಅವ್ರೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿನೇ ಇಲ್ಲ ಆ ಒಂದು ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சா, இன்னும் அந்த செடி இன்னொரு செடி வந்துச்சா, ரெண்டாவது வார்த்தையும் மறைச்சிருச்சான். ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಬಳ್ಳಿ ಬೆಳೀತಾ ಇದೆ, ಆ ಒಂದು ಎರಡನೇ ಒಂದು ಮಾತು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்போ வெறும் ஒரೇ ஒரு வார்த்தை இருந்துச்சு. என்னது இருந்துச்சு? ಈಗ ಒಂದೇ ಒಂದು ಮಾತಿದೆ, ಏನದು? வி. ನಾವು. இவங்க நினைச்சாங்க, சரி எதுக்கு வரோம் சர்ச்சுக்கு நம்ம? ಸಭೆಗೆ ಯಾಕೆ ಬರ್ತಾ ಇದೀವಿ ನಾವು? சரி வரோம், நல்லா பேசுறோம், நல்லா காஃபி குடிக்கிறோம், நல்லா சாப்பிடுறோம், போயிடுறோம். ஒரு கிளப் மாதிரி அப்படி ஆயிடுச்சா சர்ச். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಗುಂಪು ಅಥವಾ ಒಂದು ಕ್ಲಬ್ ನ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರ್ತೇವೆ, ಕಾಫಿ ಕುಡಿತೀವಿ, ಏನೋ ಮಾತಾಡ್ತೀವಿ, ಹೋಗ್ತೀವಿ, ಆ ರೀತಿಯಾಗಿ ಆಗಿ ಹೋಯ್ತು. பாருங்க எப்படி சர்ச் மாறிடுது. ಸಭೆ ಹೇಗೆ ಬದಲಾಗ್ತಾ ಇದೆ. சோ அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, நாங்க இயேசு சிலுவையில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றோம்? நம்ம பிரசங்கிக்கிறோம். ಅಲ್ಲಿ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಂತ ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಪ್ರಚುರ ಪಡಿಸುತ್ತೇವೆ. என்னைக்கு ஒரு சர்ச் இயேசு கிறிஸ்து சிலுவையை பிரசங்கம் பண்ணாம இருக்குதோ, வார வாரம் பிரசங்கம் பண்ணாம இருக்கிறாங்களோ, அன்னைக்கே ஜனங்களுக்கு விடுதலை இல்ல. அன்னைக்கே ಅಲ್ಲಿ ಯಾವಾಗ ಒಂದು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಲುಬೆ ಕುರಿತಾಗಿ ಅವರು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇಲ್ವೋ, ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆನೇ ಇಲ್ಲ. ஏன்னா சிலுவை தான் நம்மளுக்கு தெய்வ பலனா இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಆ ಒಂದು ಶಿಲುಬೆಯೇ ಬಲ ಉಳ್ಳದಾಗಿದೆ, ಶಕ್ತಿ ಉಳ್ಳದಾಗಿದೆ. ஆனா அழித்து போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது சிலுவை. ನಾಶನದ ಮಾರ್ಗದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಹುಚ್ಚು ಮಾತಾಗಿದೆ. சோ பாருங்க, ஆண்டவர் வந்து எப்படி நம்மளை யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. டெய்லி உங்களுக்கே அந்த சிலுவையை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க லைஃப்ல நீங்க டெய்லி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க சிலுவையை. ನಿಮ್ಮ ಪ್ರತಿನಿತ್ಯದ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಶಿಲುಬೆಯನ್ನು ನೀವು ಜ್ಞಾಪಕ ಪಡಿಸಿಕೊಳ್ತಾನೆ ಇರ್ರಿ. சோ அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, சண்டை போடாதீங்க, பிரிவினை பண்ணாதீங்க, சிலுவையை ஞாபகம் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಭೇದಗಳು ಇರಬಾರದು, ಜಗಳಗಳು ಇರಬಾರದು, ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಶಿಲುಬೆಯನ್ನು ನೀವು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. So இது ரொம்ப முக்கியம். முதலாவது அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிகாரம். ಮೊದಲ ಅಧ್ಯಾಯ ತುಂಬಾ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರುವಂತ ಒಂದು ವಿಷಯ. சரி, அடுத்து ரெண்டாவது அதிகாரத்துக்கு போவோம். ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರೋಣ. அங்க என்னாச்சுன்னா, இங்க ரெண்டு ஆவிக்குரிய ஞானமும் உலக பிரகாரமான ஞானத்துக்கு ரெண்டுக்கும் ஒப்பிடுறாரு. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಜ್ಞಾನಕ್ಕೂ ಮತ್ತು ಲೌಕಿಕವಾದಂತ ಜ್ಞಾನಕ್ಕೂ ಹೋಲಿಕೆಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாருங்க, பவுல் வந்து அந்த சர்ச்சுக்கு வரும்போது அந்த அந்த வேற ஊர்ல அத்தேன்ஸ் என்ற ஊரு, பெரியா என்ற ஊரு, இன்னும் சில ஊர்கள், லிஸ்ட்ரா, டார்பி, இந்த ஊர்ல விரட்டி விரட்டி பவுல் அடிக்கிறாங்க. ஊருக்கு ஊரு போறாரு, பிரசங்கம் பண்றாரு, விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க அவங்க. ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಲೂಸ್ರ ಮತ್ತು ಅಥೆನ್ಸ್ ಒಂದು ಅನೇಕ ಪಟ್ಟಣಗಳಿಗೆ ಹೋಗುವಾಗ ಆತನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಿಮ್ಮೆಟ್ಟಿಸಿಕೊಂಡು ಬಂದು ಹೊಡೆದವ್ರನ್ನ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ புதுசா ஒரு இடத்துக்கு நீங்க ஊழியத்துக்கு போறீங்க, 4 இடத்துக்கு போனீங்க, 4 இடத்துலயும் விரட்டி விரட்டி அடிச்சாங்க. 5வது இடத்துக்கு போகும்போது தைரியமா போவீங்களா, பயத்தோட போவீங்களா? ಅಲ್ಲಿ 4 ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಿಮ್ಮೆಟ್ಟಿಸಿಕೊಂಡು ಬಂದು ಹೊಡೆದು ಕಳಿಸ್ತಾ ಇದ್ರೆ, ನೀವು 4ನೇ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ, 5ನೇ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋಗ್ತೀರಾ? ಹೇಗೆ ಹೋಗ್ತೀರಿ? எப்படி இருக்கும்? ಹೇಗಿರ್ತದೆ? ஐயோ, நம்மள இங்க ஏசப்பாவோட வார்த்தை சொல்ல போறோம், ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையா இந்த வீட்டுல, இந்த ஊர்ல அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ಅಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಇವ್ರು ನಮ್ಮನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ತಾರ ಇಲ್ವಾ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಭಯ. சோ அவர் வரும்போது ரொம்ப பயத்தோட இருந்தார். எப்படி இருந்தார் அவருன்றத பாப்போம். ಅವರು ಬರುವಾಗ ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಭಯದಿಂದ ಇದ್ರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. படிங்க 1வது வசனம், 2வது அதிகாரம் முதல் 2-3 வசனம் படிங்க. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்களிடத்துல வந்தேன். அப்புறம் உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருந்துச்சு. மெசேஜ் கொடுக்கும்போது அவரு ரொம்ப பலவீனத்தோட வந்திருந்தாரு. ಅಲ್ಲಿ ಉಪದೇಶ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬಹಳ ಬಲಹೀನತೆಯಿಂದ ಆತನು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சோ என்னைக்கும் நம்மளும் வந்துட்டு நம்ம பலமோட நம்ம பிரசங்கம் பண்றோம்னா அது ரொம்ப டேஞ்சரான டைம். ಯಾವತ್ತಿಗೂ ಕೂಡ ನಾವು ಬಲವುಳ್ಳವರಾಗಿ ಉಪದೇಶ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಅದು ಆಘಾತಕರವಾದಂತ ವಿಷಯ. நம்ம சொந்த ஞானத்துல பிரசங்கம் பண்றோம்னா அது ரொம்ப டேஞ்சர். அது ನಮ್ಮ ಸ್ವಂತ ಜ್ಞಾನದಿಂದ ನಾನು ಉಪದೇಶ ಮಾಡ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಬಹಳ ಅದು ಆಘಾತಕರವಾದಂತ ವಿಷಯ. இங்க அருமையான அப்போஸ்தலன் பவுல் வந்து சொல்றாரு, நான் பலத்துல நடுக்கத்தோட, நான் பயத்துல வந்தேன். பட் யாரோடைய பலன், யாரோடைய பவர் இருந்துச்சு அந்த இடத்துல? ஆவியானவருடைய வல்லமை காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. ನಾನು ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಡುಗುವವನಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಧೈರ್ಯ ಇಲ್ಲದವನಾಗಿ ನಾನು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೆ. ಆದ್ರೆ ನಾನು ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಬಲದಿಂದ ನಾನು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಉಪದೇಶಿಸುವಂತವನಾದೆ ಎಂಬುದಾಗಿ. சோ கம்ப்ளீட்டா நம்ம ஊழியம் செய்யறோம்னா ஆவியானவருடைய ஞானம் பலத்தோட நம்ம ஊழியம் செய்யும் போது கர்த்தர் கிரியை செய்வார்.
ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಜ್ಞಾನ ಬಲದಿಂದ ನಾವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ದೇವರು ಆ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. எனக்கு ஊழியத்தை பத்தி தெரியும், எனக்கு மெசேஜ் கொடுக்க தெரியும், எனக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம ஊழியம் வந்துன்னா ரொம்ப டேஞ்சரான இடம் அந்த இடம். ನನಗೆ ಸೇವೆ ಮಾಡುವಂತದ್ದು ಗೊತ್ತಿದೆ, ಉಪದೇಶ ಕೊಡುವಂತದ್ದು ಗೊತ್ತಿದೆ, ನನಗೆಲ್ಲ ವರಗಳಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದು ಬಹಳ ಆಘಾತಕರವಾದಂತ ವಿಷಯಗಳು. நம்ம பழைய ஏற்பாட்டுல நிறைய பேர் அது மாதிரி பார்த்திருக்கிறோம். ಹಲವಾರು ಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರನ್ನ ಆ ರೀತಿಯಾಗಿ ನೋಡಿದ್ವಿ. அவங்க அவங்க நாதாப் அபிஹு பார்த்திருக்கிறோம் நம்ம. ನಾದಾಮ್ ಅಬಿದು ಎಂಬತಕ್ಕಂತ ಒಬ್ಬರನ್ನ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. அவங்க வந்து எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க போயிட்டு. ಎಲ್ಲವೂ ಗೊತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವರು. ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க. ಏನು ಇಲ್ಲದಿರ್ತಕ್ಕಂತ ರೀತಿ ಹೋದ್ರು. ஆனா மோசே பாத்தீங்க நீங்க, ಮೋಶೆನ ನೀವು ನೋಡಿದ್ರಿ. உலகத்துல அவன் தாழ்ந்த மனுஷனா இருந்தான் அவன். ಲೋಕದಲ್ಲೇ ಬಹಳ ತಾಳಿಕೊಳ್ಳುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ஆண்டவர் அவனுக்கு அவருடைய பலத்தை வந்து மோசே மூலியமாய் ஆண்டவர் வந்து கிரியை செய்தார். ದೇವರ ಜ್ಞಾನದ ಮೂಲಕವಾಗಿ ಮೋಶೆಯ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. So அதான் வித்தியாசம். ஆவிக்குரிய ஞானத்துக்கும் உலக ஞானத்துக்கும் அதான் வித்தியாசம். ಇದು ಆತ್ಮಿಕವಾದಂತ ಜ್ಞಾನಕ್ಕೂ ಲೌಕಿಕವಾದಂತ ಜ್ಞಾನಕ್ಕೂ ಇರುವಂತ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ. So எப்படி நம்மளுக்கு இது வருது? ಇದು ಹೇಗೆ ಬರ್ತದೆ? இது வந்து 10வது வசனம் பாருங்க. 10ನೇ ವಚನವನ್ನ ಗಮನಿಸ್ರಿ. நமக்கோ ஆ. தேவன் அவைகளை ஆ. தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆ. தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆராய்ந்திருக்கிறார். பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஆழமான காரியங்களை வந்து நம்ம ஞானம் இல்ல ஆண்டவரே எனக்கு பைபிள் நாலேஜ் இல்ல எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு நம்ம போகும்போது ஆண்டவர் அவருடைய ஞானத்தினாலே நம்மளை நிரப்புவார். ಅಲ್ಲಿ ನನಗೆ ಜ್ಞಾನ ಇಲ್ಲ, ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ ನನಗೆ ತಿಳಿಸಿಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ದೇವರು ನಮಗೆ ಬೇಕಾದಂತ ಜ್ಞಾನವನ್ನು ಅಲ್ಲಿ ತುಂಬಿಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. நம்ம பாத்திரம் ஆல்ரெடி நிரம்பி இருந்துச்சுன்னா ஆண்டவர் நிரப்ப முடியாது. நம்ம பாத்திரத்தை ஆல்ரெடி நிரம்பி இருக்குது. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಾತ್ರೆ ತುಂಬಿರುವಾಗ ದೇವರು ಅದನ್ನು ತುಂಬಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಆಗ್ಲೇ ತುಂಬಿದೆ ಅದು. சோ உலக பிரகாரமான ஜனங்க எப்படி இருப்பாங்க? ಲೌಕಿಕವಾದಂತ ಜನರು ಹೇಗಿರ್ತಾರೆ? இங்க இந்த சர்ச்சில் பார்த்தோம்ல, இந்த கொரிந்து சர்ச்சில் சண்டை பிரச்சனை போராட்டம் தான் அவங்க லைஃப்ல. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಕೊರಿಂಥ ಸಭೆಯಲ್ಲಿ ನೋಡಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಜಗಳ, ಭೇದ ಭಾವ ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಕಾಣಿಸಿಕೊಳ್ತದೆ. எப்படி பாக்குறோம் நம்ம? 3வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. 3ನೇ ಅಧ್ಯಾಯ 2வது வசனம் 2ನೇ ವಚನ. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் ம். உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. 3வது வசனம் படிப்போம். பொறாமையும் பொறாமையும் வாக்குவாதமும் வாக்குவாதமும் பேதகங்களும் ஆ, உங்களுக்குள் இருக்கிறபடியால் ம், நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து ம். மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? பாருங்க, மாம்ச ரீதியில எங்கெல்லாம் பொறாமை வேதபாவம் சண்டைகள் இருக்கோ அங்க வந்துட்டு என்னது உலக ஞானம் தான் அந்த இடத்துல இருக்கு அப்படின்றது அர்த்தம். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಜಗಳ, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದ್ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜಗಳ ಇದೆಯೋ ಅದೆಲ್ಲ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶರೀರ ಸ್ವಭಾವಗಳಾಗಿ ನೀವು ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಿ. சோ 2 விதமான கிறிஸ்தவர்களாய் நம்ம இருக்கலாம். ಎರಡು ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕ್ರೈಸ್ತರಾಗಿರಬಹುದು. ஒண்ணு ஆவிக்குரிய ஞானத்தை பெற்ற கிறிஸ்தவர்களா இருக்கலாம். ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದಂತ ಬಲಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಕ್ರೈಸ್ತರಾಗಿರ್ಬಹುದು. இவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாரையும் எப்படி ஒண்ணு சேர்க்கலாம், எப்படி சிலுவையை பத்தி பிரசங்கம் பண்ணலாம், எப்படி இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து வல்லமையை வந்து நம்ம எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னு தான் அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. ಅವರ ಆಲೋಚನೆಗಳು ಹೇಗೆ ಒಂದಾಗಿ ಸೇರಿಸುವಂತದ್ದು ಮತ್ತು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಲುಬೆ ಕುರಿತಾಗಿ ಮತ್ತು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಮಹಿಮೆಯ ಕುರಿತಾಗಿ ಹೇಗೆ ಪ್ರಚಾರಪಡಿಸುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ. சர்ச்சில் இன்னொரு கூட்டம் இருக்கும். அது வந்துட்டு உலக ஞானம், எப்படி யார் பொறாமப்படுறது, மத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறது, கேங் கட்டுறது, குரூப் கட்டுறது, அது இன்னொரு ஒரு கேங் இருக்கும். ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಗಮನಿಸೋದ್ರೆ ಹೇಗೆ ಒಬ್ಬರ ಮೇಲೆ ಒಬ್ಬರು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಗಳಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಭೇದ ಭಾವಗಳನ್ನ ಮಾಡುವಂತದ್ದು, ಗುಂಪುಗಳನ್ನ ಕಟ್ಟುವಂತದ್ದು ಇನ್ನೊಂದು ಭಾಗ. அதனாலதான் 4வது வசனத்தை என்ன சொல்றாரு? 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் ஆ, நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா? பாருங்க, நீங்க உலக பிரகாரமான மனுஷன் தானே. ஏன்னா நீ வந்து என்ன பண்ற, நான் பவுலு நான் அப்போலோன்னு சொல்றதுனால நீங்க பிரிவினை உண்டாக்குறீங்க, உங்களுக்கு ஆவிக்குரிய ஞானம் இல்லங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிடுறாரு. ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ನೀನು ಪೌಲನವರು ಅಥವಾ ಅಪೊಲ್ಲೋನಸ್ತನ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಹೇಳುವಂತವನು ನಿನ್ನಲ್ಲಿ ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನವೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அதனால நம்மளுக்கு என்ன இருக்கு? நம்ம ஆவியானவர் பலத்திலே நம்ம வாழும் போது, ஆவியானவர் ஞானம் நம்மளுக்கு பரிசுத்தாவினாலே கொடுக்கும் போது நம்மளுக்கு என்ன வருது நம்ம மைண்ட்ல? ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಆತ್ಮನ ಒಂದು ಜ್ಞಾನ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವಾಗ ಏನಾಗ್ತದೆ, ನಮ್ಮಲ್ಲಿ ಏನ್ ಕೊಡ್ತದೆ ಅದು? 2வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 16ನೇ ವಚನವನ್ನು ನೋಡ್ರಿ. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக ம், அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ம். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. யாரோட சிந்தை இருக்கும் நம்மளுக்கு? யாரோட மைண்ட் இருக்கும் நம்மளுக்கு? இயேசுப்பாவோட மைண்ட் இருக்கும் நம்மளுக்கு. ನಮಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮನಸ್ಸು ದೊರಕಿದೆ. அந்த இயேசு கிறிஸ்து மனசு இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா சேர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ಯೇಸು சர்ச்சில் ಕ್ರಿಸ್ತನ ಮನಸ್ಸಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಎಲ್ಲರೂ ಒಂದಾಗಿ ಸೇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೋಡ್ತಾರೆ. எல்லார்ட்டையும் அன்பாய் வந்து எல்லாரையும் அன்பு வந்து எல்லாரையும் சகல பாவங்களையும் மூடும் அப்படின்றது போல எல்லாரையும் வந்து இணைப்பாங்க அவங்க. ಅವ್ರ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರೀತಿ ಎಲ್ಲವನ್ನ ಮುಚ್ಚುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೊಟ್ಟಿಗೆ ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರಾಗಿರ್ತಾರೆ. ஆனா இன்னொரு கேங் இருக்கும். அது வந்து உலக ஞானத்தின்படி மாம்சத்தின்படி நடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? சண்டை, பிரிவினை, பொறாமைப்படுவாங்க.
ಆದ್ರೆ ಲೌಕಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜಗಳ, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ಭೇದ ಭಾವ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬೇರ್ಪಡಿಸುವಿಕೆಯ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. சோ அதனால நம்மளுக்குள்ள ஒரு ஒரு நம்ம சிலுவை பத்தி நம்ம போதனம் பண்றோம், நம்ம போதகம் பண்றோம். ಶಿಲುಬೆಯ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಉಪದೇಶವನ್ನ ಮಾಡ್ತೀವಿ. நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, டோட்டல் ஜீரோ நானு. ನಾನು ಏನು ಯಾವ್ದಕ್ಕೂ ಬಾರದವನು, ನಾನು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಶೂನ್ಯವಾದವನು. நான் பயத்தோட இந்த சர்ச்சுக்கு இந்த ஊருக்கு வந்தேன் அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಭಯವುಳ್ಳವನಾಗಿ ಒಂದು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಬಂದೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனாலும் என் பிரசங்கம் நான் சிலுவையை பத்தி பிரசங்கம் பண்ணும்போது உம்முடைய வல்லமை வந்து அந்த சர்ச் மேல வந்துச்சு, அங்க ஒரு சர்ச் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. ಆದ್ರೆ ನಾನು ಉಪದೇಶಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಒಂದು ಶಕ್ತಿ ಮಹಿಮೆ ನನ್ನ ಮೇಲೆ ಬಂತು, ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಸಭೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಲ್ಪಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ. சோ அதனால எந்த இடத்துல பிரிவினைகள் சண்டைகள் இருக்கோ அங்க ஆண்டவருடைய ஞானம் இல்ல, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். ನೀವು ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. ಎಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಜಗಳ ಇದೆಯೋ ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ವಿಘಟನೆಗಳು ಇರ್ತವೆ ಎಂಬುದಾಗಿ. ஓகே, கொஞ்சம் ஸ்பீடா போவோம். ಸ್ವಲ್ಪ ವೇಗವಾಗಿ ಹೋಗ್ತೀವಿ. 3வது அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து 23வது கடைசி வரைக்கும். 3ನೇದ 5ನೇ ವಚನದಿಂದ 23ನೇ ಕೊನೆಯ ವಚನದವರೆಗೂ. சோ நம்ம எப்படி ஆண்டவருடைய ஊழியக்காரங்களுடைய வேலை என்ன? ದೇವ ಸೇವಕರುಗಳ ಕೆಲಸಗಳು ಏನು? அதான் சொல்றாரு. பவுல் யாரு, அப்போலோ யாரு அப்படின்னு 5வது வசனத்துல சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಪೌಲ ಯಾರು, ಅಪೊಲ್ಲೋಸನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ என்ன, அவங்களுக்கு ஒரு சர்ச்சில் நிறைய லீடர்ஸ் இருக்கலாம், நிறைய எல்டர்ஸ் இருக்கலாம். ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಮುಖ್ಯಸ್ಥರು ಇರಬಹುದು, எல்டர்ஸ் நிறைய பேர் இருக்கலாம். ಅನೇಕ ಸಭೆಯ ಮುಖ್ಯಸ್ಥರಲ್ಲಿ ಇರಬಹುದು. சோ அவங்க யாரு, அவங்களை எப்படி நம்ம பார்க்கணும், சர்ச் ஜனங்க எப்படி பார்க்கணும்? ಆ ಸಭೆ ಜನರು ಅವರನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವರನ್ನ ನೋಡ್ಬೇಕು? என்னது பாருங்க, 5வது வசனம் படிங்க. 5ನೇ ವಚನ ಓದ್ರಿ. பவுல் யார், ம். அப்பல்லோ யார், கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவா இருந்த ஊழியக்காரர் தானே. எல்லாம் வந்து யார் அவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் ஒரு ஊழியக்காரங்க. அவங்க எல்லாம் ಅವರೆಲ್ಲ ಯಾರು ಅಂತಂದ್ರೆ ಒಬ್ಬೊಬ್ಬ ದೇವ ಸೇವಕರು. அதான் சொல்றாரு. 6வது வசனம் சொல்றாரு, நான் நட்டேன், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். தேவனே விளைய செய்தார். 7வது வசனம் படிப்போம். அப்படி இருக்க ம். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். பாத்தீங்களா, கிளியரா சொல்றாங்க. எல்லாரும் வேலை செய்யுங்க. யார் வளர்ச்சியை கொடுப்பா? growth வந்து யாரு கொடுப்பா? ஆண்டவர் கொடுப்பார். ನೀವು ಎಲ್ಲರ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡ್ರಿ, ಆದ್ರೆ ಬೆಳವಣಿಗೆಯನ್ನ ಕೊಡುವಂತದ್ದು ಯಾರು ಅಂತಂದ್ರೆ ದೇವರು. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் பைபிள் ஸ்டடி எடுத்ததுனாலதான் இவன் வந்து நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துட்டான், நான் இவனுக்காக ஜோம் பண்ணதுனாலதான் இவன் பெரிய ஆள் ஆயிட்டான், நான் உபாசம் இருந்து பண்ணதுனாலதான் இவன் மாறினான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லவே இல்ல, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம. அப்படி ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿ ಮಾಡಿಕೊಂಡ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಆದ್ರು, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಇವ್ರಿಗೆ ಹೀಗಾಯ್ತು, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಹಾಗಾಯ್ತು ಎಂಬುದಾಗಿ. ಅದು ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲವೇ ಅಲ್ಲ. இல்ல, நம்ம விதைக்கிறது தான் நம்மளுடைய வேலை, தண்ணி பாய்க்கிறது தான் நம்மளுடைய வேலை. ನಾವು ಬಿತ್ತುವಂತದ್ದು, ನೀರನ್ನ ಹಾಕುವಂತದ್ದೇ ನಮ್ಮ ಕೆಲಸ. உங்க வீட்டுல ஒரு செடி இருக்குன்னு வச்சுங்களேன். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಗಿಡ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ಳಿ. ஒரு மாங்காய் செடி இருக்குது, ಒಂದು ಮಾವಿನ ಗಿಡ ಇದೆ, விதைய போடுறீங்க, ಬೀಜವನ್ನ ಹಾಕ್ತೀರಿ, டெய்லி போய் தண்ணி ஊத்துறீங்க, ಪ್ರತಿ ದಿವಸ ನೀರನ್ನ ಹಾಕ್ತೀರಿ. சடனா ஒரு நாள் செடி வளர்த்துட்டு இருக்குது. ಸಡನ್ ಆಗಿ ಒಂದು ಗಿಡ ಬೆಳಿತಾ ಇದೆ. அது நீங்களே விளைய வச்சீங்க? ಅದನ್ನ ನೀವು ಬೆಳೆಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? இல்ல, நம்மளுக்கு அந்த சக்தியே இல்ல, பண்றதுக்கு நம்மளுக்கு சக்தியே இல்ல. ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ. சோ நம்மளுடைய வேலை விதைக்கிறது, நீர் பாய்ச்சுறது. ನಮ್ಮ ಕೆಲಸ ಬಿತ್ತುವಂತದ್ದು, ನೀರು ಹಾಕುವಂತದ್ದು. நம்ம வந்து லைக் ஆண்டவருடைய சபையில வந்து நம்ம பிரசங்கம் பண்றோம், நம்ம மத்தவங்களுக்காக உழைக்கிறோம், மத்தவங்க வீட்டுக்கு போய் பிரேயருக்கு போறோம் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம எல்லாரும் விதைச்சிட்டு இருக்கிறோம், தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறோம். அதுக்காக தான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ನಾವು ಒಬ್ಬರ ಮನೆಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ ಅಥವಾ ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತಂದ್ರೆ ನೀರನ್ನು ಹಾಕುವುದು ಅಥವಾ ಗಿಡಗಳನ್ನ ಬೆಳೆಸುವಂತದ್ದು ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಅಷ್ಟೇನೆ. ஏன்னா நம்மளுக்கு நம்பிக்கை எது மேல இருக்கு? ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಯಾವ್ದ್ರ ಮೇಲಿದೆ? ஆண்டவருடைய வசனத்தின் மேல, ஆண்டவருடைய சிலுவையின் மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ, ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಅದು ಇರಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த பவர் வந்து அவங்கள தொடும். ಆ ಒಂದು ಶಕ್ತಿ ಅವರನ್ನು ಮುಟ್ಟಲ್ಪಡ್ತದೆ. தொட்டும் போது அவங்க வாழ்க்கையில அவங்க வளர்ச்சிடுவாங்க. ಅದು ಮುಟ್ಟಲ್ಪಡುವಾಗ ಅವರ ಜೀವಿತ ಅದು ಬೆಳೆಯುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. 9வது வசனம் பாருங்க. 9ನೇ ವಚನವನ್ನು ಗಮನಿಸಿರಿ. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், தேவனோட கூட நம்ம வேலை செய்யறவங்களா இருக்கிறோம். நீங்கள் ஆ. தேவனுடைய பண்ணையும் ஆ. தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய பில்டிங், யுவர் காட்ஸ் பில்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ನೀವು ದೇವರ ಕಟ್ಟಡವೂ ಆಗಿದ್ದೀರಿ. எல்லாரும் ஆண்டவருடைய பில்டிங். ஒரு சர்ச்சில் ஒரு விசுவாசி ஒரு பில்டிங். ಸಭೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬೊಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ದೇವರ ಕಟ್ಟಡವಾಗಿದ್ದಾನೆ. பட் ஆனா 16வது வசனத்துல என்ன சொல்லுது? 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ. 11ನೇ வசனம் 11ನೇ ವಚನದಲ್ಲಿ என்ன சொல்லுது? போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய அஸ்திபாரம் வந்து யாரு? இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரமா நீங்க போடுங்க அப்படின்னு வந்து ஊழியக்காரங்களுக்கு சொல்றாரு. ಆ ಸೇವಕರನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಿದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನೇ ಆಸ್ತಿವಾರವನ್ನಾಗಿ ನೀವು ಹಾಕ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எதுக்கு? ಯಾಕೆ? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பண்ண ஜெபம், நான் பண்ண ஊழியம் சொல்லுவாங்க. தயவு செய்து அதை அஸ்திபாரமா போட்டுறாதீங்க.
ನಾನು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಾರ್ಥನೆ, ನಾನು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಸೇವೆ ದಯವಿಟ್ಟು ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಅಸ್ತಿವಾರಗಳನ್ನ ಹಾಕ್ಬೇಡಿ. ஏன் அப்படின்னா ಯಾಕೆ ಅಂದ್ರೆ நம்ம ஊழியம் எல்லாம் ஒரு நாள் ஆண்டவர் வந்து டெஸ்ட் பண்ணுவாரு. ನಮ್ಮ ಸೇವೆಯನ್ನ ದೇವರು ಒಂದು ದಿವಸ ಪರೀಕ್ಷಿಸ್ತಾನೆ. 13வது வசனம் பாருங்க. 13ನೇ ವಚನವನ್ನು ನೋಡ್ರಿ. அவனவனுடைய வேலைப்பாடு அவனுடைய வேலைப்பாடை வெளியாகும் ஆ, நாளானது அதை விளங்க பண்ணும். ம். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணுவாராம், நீ எப்படி எதுக்காக நீ ஊழியம் செஞ்ச அப்படின்னு வந்து ஆண்டவர் தீய வச்சு டெஸ்ட் பண்ணுவாராம் ஒரு நாள். ದೇವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ದಿವಸ ಬೆಂಕಿಯ ಮೂಲಕವಾಗಿ ನೀನು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದ್ದಿ ಎಂಬುದಾಗಿ ಪರೀಕ್ಷಿಸ್ತಾರೆ. நான் என் பெருமைக்காக, என்னுடைய உயர்ச்சிக்காக, என்னுடைய வளர்ச்சிக்காக நான் வந்துட்டு நான் ஊழியத்தை பண்ணியிருந்தேன்னா அது வந்து என்ன ஆயிருமா, அந்த ஊழியம் அந்த இது வந்து என் வேலையெல்லாம் வந்து அழிந்து போயிருமா. ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನನ್ನ ಒಂದು ಸ್ವಂತ ಬೆಳವಣಿಗೆಗಾಗಿ ಅಥವಾ ನನ್ನ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳಿಗಾಗಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಏನು ಇಲ್ಲದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಿಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. நீங்க இங்க சொல்லலாம், ஐயோ அப்பனா நான் வந்து நரகத்துக்கு போடப்படுவானான்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, அவர் 15வது வசனம் என்ன கிளியரா சொல்லுது பாருங்க. ಅಲ್ಲಿ 15ನೇ ವಚನ ಎಷ್ಟು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ ನೋಡ್ರಿ. ஒருவன் கட்டினது வெந்து போனால் ஒருத்தன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனுக்கு தான் நஷ்டம், அவனோ ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்படுவான். அதுவும் ஆ. அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். பாருங்க, சோ அவன் வந்து ரட்சிக்கப்படுவான். நீங்க பாஸ்டர் வந்து தப்பா ஊழியம் செஞ்சாருன்னா அவரை வந்து நரகத்துக்கு ஆண்டு போட மாட்டாரு. அந்த செய்த ஊழியம் வந்து அதுக்கு வந்து ரிவார்டு இருக்காது, அதுக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்காது. ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಮಾಡಿದ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸೇವೆಗೆ ಯಾವುದೇ ಮನ್ನಣೆ ಅದು ಇರುವಂತದ್ದಾಗಿರುವುದಿಲ್ಲ. சோ அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா, நானும் ரொம்ப ஜாக்கிரதை, எஸ்பெஷலி ஊழியம் பண்றவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಸೇವೆನ ಮಾಡುವಂತನು ಬಹಳ ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇರಬೇಕು. எதுக்காக நம்ம சர்ச் நடத்துறோம், ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಸಭೆ ನಡೆಸ್ತೀವಿ, எதுக்காக வீட்டு பிரேயர் போறோம், எதுக்காக மெசேஜ் கொடுக்குறோம், எதுக்காக ஜெப கூட்டம் நடத்துறோம், ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಮನೆಯ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற அன்பினாலே அல்லாமல் நம்ம பண்றோம்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರೀತಿಯನ್ನ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಅಂದ್ರೆ ಬಹಳ ಬಹಳ ಆಘಾತಕರವಾದ ವಿಷಯ. சோ அதனால அது வந்து ஒரு நாள் என்ன பண்ணுவார் ஆண்டவர், நம்ம பண்ண ஊழியத்தெல்லாம் வந்து ஒரு நாள் கணக்கு வச்சு டெஸ்ட் பண்ணுவாரு. ಒಂದ್ ದಿವಸ ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ನಾವು ಮಾಡುವಂತ ಸೇವೆಯನ್ನೆಲ್ಲ ಅವರು ತೂಕಕ್ಕೆ ಹಾಕಿ ನಮ್ಮನ್ನ ನೋಡ್ತಾರೆ. சோ அப்ப நம்மளுக்கு தெரியும். ಆಗ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. சோ அதனால இன்னைக்கு நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನೀವು ಕಳವಳ ಪಡಬೇಡಿ. brother, அந்த பிரதர் எதுக்காக ஊழியம் செய்றாரு, இவரு எந்த நோக்கத்துல செய்றாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ಸಹೋದರ, ಅವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಸೇವೆನ ಮಾಡ್ತಿದ್ರೆ, ಇವ್ರ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಿದ್ರೆ, ಅದು ಯಾವ್ದು ಕೂಡ ಬೇಕಾಗಿಲ್ಲ. எல்லா சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அக்கினி தீனாலே வச்சு டெஸ்ட் பண்ணுவாரு. அந்த கோல்ட வந்து டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, இது ரியல் கோல்டா ತಪ್ಪಾನ ಗೋಲ್ಡ್ ಟೆಸ್ಟ್ பண்ணுவாங்களா, அதே போல ಟೆಸ್ಟ್ பண்ணுவாங்க. ಅಲ್ಲೇನಾಗೆ ಆ ಒಂದು ಬೆಂಕಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಆ ಒಂದು ಬಂಗಾರವನ್ನ ಅವರು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡ್ತಾರೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಸೇವೆ ಕುರಿತಾಗಿ ಅದನ್ನ ಅವರು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. சோ அதனால பொறாமையில ஊழியம் செய்றாங்களா, அன்பினால ஊழியம் செய்றாங்களா, அதை கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய வேலை. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನಿಂದ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಥವಾ ಏನೋ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ, ಅದು ಕಂಡುಹಿಡಿಯುವುದು ನಮ್ಮ ಕೆಲಸವಲ್ಲ. சரியா? சோ இதான் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. இது அடுத்த பகுதி நம்ம போவோம். ಮುಂದಿನ ಭಾಗಕ್ಕೆ ನಾವು ಹೋಗೋಣ. சோ அதனால அவர் வந்து 22வது வசனம் சொல்றாரு, அப்போலா யாரு, பவுல் யாரு, எல்லாரும் ஊழியக்காரங்க தான், நீங்க ஆண்டவருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. ಅಲ್ಲಿ ಅಪೊಲ್ಲೋನೆ ಯಾರು, ಪೌಲೋನೆ ಯಾರು, ಎಲ್ಲರೂ ದೇವರಿಗೆ ಸ್ವಂತ ಎಂಬುದಾಗಿ ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. சரி, அடுத்தது 4வது அதிகாரம் முதல் 5 வசனத்தை பார்ப்போம். 4ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ 5 ವಚನಕ್ಕೆ ನಾವು ಬರಲ್ಪಡೋಣ. இந்த ஒரு வேலைக்காரன், ஒரு குட் சர்வெண்ட்னா யாரு? ಆ ಒಳ್ಳೆಯ ಸೇವಕನು ಅಂದ್ರೆ ಯಾರು? இது வந்து 4வது அதிகாரம் வந்து ஊழியம் யாராவது செய்யணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த 4வது அதிகாரத்தை படிக்க சொல்லுங்க. ಯಾರಾದ್ರೂ ಸೇವೆನ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಇವ್ರು 4ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದ್ರಿ. இந்த நிறைய புஸ்தகங்கள்ல வந்து இந்த அங்கங்க அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் படிக்கலாம், இந்த 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் படிக்கலாம். இதெல்லாம் எப்படி ஊழியத்துக்கு நம்ம வரணும்னா எந்த ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 20ನೇ ಅಧ್ಯಾಯ ಆಗಿರ್ಬೋದು, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ 1 ಕೊರಿಂಥ 4ನೇದೆವು ನಾವು ಸೇವೆಗೆ ಬರುವಾಗ ಹೇಗೆ ಅಂತಕ್ಕಂಥದ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಇದನ್ನ ನೋಡುವಂತದಾಗಿದೆ. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் படிக்கலாம். 2 ಕೊರಿಂಥ 9ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನಾವು ಓದಬಹುದು. சோ இதெல்லாம் வந்து ஊழியத்துல நம்ம இருக்கணும்னா எப்படி நம்ம இருக்கணும், நம்ம ஆட்டிடியூட் மைண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றத குறித்து பேசும். ಅಲ್ಲಿ ನಾವು ಸೇವೆಯಲ್ಲಿ ಇರಲ್ಪಡುವಾಗ ನಮ್ಮ ಮನಸ್ಥಿತಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. சோ என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? ಏನನ್ನ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ದೇವರು? முதல் வசனம், ಮೊದಲನೇ ವಚನ. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். அடுத்தது, மேலும் உக்ரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். சோ நம்ம ஒரு மேனேஜர், ஒரு வேலை ஊழியக்காரனா யாரு, அவன் வந்து மேனேஜர். ಅಲ್ಲಿ ಸೇವಕನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ವ್ಯವಸ್ಥಾಪಕ. அவன் மேனேஜ் பண்றான், உக்ரானக்காரன். ஆண்டவர் கொடுத்திருக்கிறத ஒரு விசுவாசி கொடுத்திருக்கலாம்,
2 விசுவாசி கொடுத்திருக்கலாம், 10 விசுவாசி கொடுத்திருக்கலாம். அவங்கள என்ன பண்றான்? அவங்கள நடத்துறது, அவங்கள கெட்டுறது தான் ஊழியக்காரனுடைய வேலை. ಅಲ್ಲಿ ಸೇವಕರ ಒಂದು ಕೆಲಸ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 10 ಜನ ಕೊಟ್ಟಿರ್ಬೋದು, 5 ಜನ ಕೊಟ್ಟಿರ್ಬೋದು, ಅವರನ್ನ ಸರಿಯಾಗಿ ನಿಭಾಯಿಸಿಕೊಂಡು ಹೋಗುವಂತದ್ದೇ ಆತನ ಕೆಲಸ. சோ புரியுதா எல்லாருக்கும்? ಅರ್ಥ ಆಗ್ತದೆಯಾ? அது உண்மையுள்ளவனா வேலைக்காரனா இருக்கிறானா இல்லையா அப்படிதான் ஆண்டவர் பார்க்கிறார். ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ನಿಜವಾದಂತ ಆತನ ಸೇವಕನ ಆಗಿದ್ದಾನ ಇಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸ್ತಾರೆ. சோ யாரும் வந்து அவங்கள நியாயம் தீர்க்க கூடாது நம்ம. ಯಾರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವರನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನ ಮಾಡಬಾರದು. சோ மத்தவங்க பாருங்க, அத 3வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? ஒரு கோர்ட்டோ இல்ல நீங்களோ என்ன வந்து நியாயம் தீர்க்காதீங்க அப்படின்னு வந்து அப்போஸ்தலன் பவுல் ಒಂದು சொல்றாரு. ರೀತಿಯಾಗಿ ಕೋರ್ಟ್ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ವಿಚಾರಣೆ ದಿವಸದಲ್ಲಿ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂತ ವಿಚಾರಣೆಯನ್ನು ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ 3 பேர் சொல்றாங்க. 3 பேர் நியாயம் தீர்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. 3 ಜನರು ವಿಚಾರಣೆ ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. யாரெல்லாம்? ಯಾರೆಲ್ಲ? நான் 3வது வசனம் படிங்க. ஆயினும் ஆ. நான் ஆ. உங்களாலாவது உங்களாலாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலாவது மனுஷனுடைய கோர்ட், ஹியூமன் கோர்ட்டாவது இருக்கட்டும், தீர்ப்பை பெறுவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் அது இருக்கிறது. அது வந்து இம்பார்ட்டன்ட் காரியம் இல்ல. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்கிறது. நானும் என்ன குறித்து தீர்ப்பு சொல்ல மாட்டேன். சோ 3 பேரு. நானும் என்ன குறித்து நான் நியாய தீர்ப்பு கொடுக்க மாட்டேன். நானே என்ன குறித்து தீர்ப்பு கொடுக்க மாட்டேன். நீங்களும் என்ன குறித்து தீர்ப்பு கொடுக்காதீங்க. ஹியூமன் எந்த நியாயாலயமும் என்னது நியாய நாள் விசாரணை நியாய விசாரணை கோர்ட்டும் கூட என்ன நியாயம் தீர்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಿದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ನನ್ನಿಂದ ನಾನು ಕೂಡ ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆಗೆ ಒಳಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಮನುಷ್ಯರಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ನ್ಯಾಯ ಸಭೆಯಿಂದಾಗಲಿ ನನ್ನ ಕುರಿತಾಗಿ ವಿಚಾರಣೆ ಮಾಡ್ಕೊಡೋದು ಎಂಬುದಾಗಿ. யார் நியாயம் தீர்ப்பா? ಯಾರು ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆ ಮಾಡ್ತಾರೆ? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆன்சர். 4வது வசனத்துல போட்டிருக்கு. ನಿಮಗಾಗ್ಲೇ ಗೊತ್ತಿದೆ, 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, லார்ட் ஜட்ஜஸ் மீ. தேவன் தான் நம்மளை நியாயம் தீர்ப்பார். ದೇವರೇ ನಮಗೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವಂತವನು. அப்ப 5வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? நியாய தீர்ப்பு பண்ணதுக்கு அப்புறம் ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡಿದ ನಂತರದಲ್ಲಿ ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வருமா எல்லாம்? 5வது வசனம் படிங்க. ಒಂದು ದಿವಸ ಎಲ್ಲವೂ ಕತ್ತಲಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಬೆಳಕಿಗೆ ಬರ್ತದೆ. 5ನೇ ವಚನ ಓದಿ. ஆனதால் ம். கர்த்தர் வருமளவும் ம். நீங்கள் காலத்துக்கு முன்னே ம். யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். தீர்ப்பு சொல்லிராதீங்க. டைமுக்கு முன்னாடியே தீர்ப்பு சொல்லாதீங்க. இருளில் மறைந்திருக்கிறவைகளை ம். அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். இருதயின் யோசனைகளை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? வெளிப்படுத்துவாராம் ஒரு நாள். அப்போ அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். எங்க இருந்து வருமா புகழ்ச்சி? யாரு வந்து அவங்கள கை தட்டுவா? யார் அவங்களை கை தட்டுவா? ದೇವನ್ ಕೈ ತಟ್ಟುವ. ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೃದಯದ ಯೋಚನೆಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಪ್ರತ್ಯಕ್ಷಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೊಗಳಿಕೆಯು ಅದು ದೇವರಿಂದ ಬರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. இதாங்க நம்ம கோல். இதான் நம்மளுடைய கோல். ಇದೇ ನಮ್ಮ ಜೀವನದ ಒಂದು ಗುರಿ. ஒரு ஊழியக்காரனுடைய கோல் இதான். ಒಬ್ಬ ಸೇವಕನ ಗುರಿ ಇದೇನೆ. ஆண்டவரே ஒரு நாள் நீங்க என் ஊழியத்தை பார்த்து கை தட்டணும். அது எனக்கு போதும் ஆண்டவரே. ದೇವರೇ ಒಂದು ದಿವಸ ನನ್ನ ಸೇವೆಯನ್ನು ನೋಡಿ ನೀವು ಕೈ ತಟ್ಟಿದ್ರೆ ಸಾಕು. இன்னைக்கு அவங்க கை தட்டுறாங்களா, இவங்க கை தட்டுறாங்களா, இவங்க பாக்குறாங்களா, அவங்க பாக்குறாங்களா, எனக்கு அது முக்கியம் இல்ல ஆண்டவரே. ಇವತ್ತು ಅವ್ರ ಕೈ ತರ್ತಾ ಇದಾರೆ ಅಥವಾ ಇವ್ರ ಕೈ ತರ್ತಾ ಇದಾರೆ, ಅವ್ರು ನೋಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. நான் சந்தி புந்தி நாங்க போயிட்டு ஊழியம் செய்வோம். ನಾನೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮೂಲೆಗೆ ಹೋಗಿ ನಾನು ಸೇವೆನ ಮಾಡ್ತೀನಿ. ஸ்லம் தரையில போய் உட்கார்ந்து நாங்க ஊழியம் செய்வோம். ಸ್ಲಮ್ಮಿನ ಕೆಳಭಾಗದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನಾನು ಸೇವೆನ ಮಾಡ್ತೀನಿ. அங்க கண்ணீரோட ஒருத்தர் ஒரு விதவை கண்ணீரோட இருப்பாங்க, அவங்கள போய் நம்ம ஆறுதல் செய்வோம். ಆ ಕಣ್ಣೀರಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಧವೆಯಾಗಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನಾನು ಒಂದು ಆದರಣೆಯನ್ನು ನೀಡ್ತೀನಿ. எந்த கேமராவும் இருக்காது, ಯಾವ ಕ್ಯಾಮರಾವು ಕೆಲಸ ಮಾಡೋದಿಲ್ಲ, எந்த யூடியூபும் அது வந்து காட்டாது, ಯಾವ ಯೂಟ್ಯೂಬ್ ಅದನ್ನು ತೋರಿಸುವುದಿಲ್ಲ. ஆனா யார் பாக்குறா? ಯಾರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? தேவன் பார்த்துக்கொண்டு. ದೇವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. தேவன் ஒரு நாள் கை தட்டுவார். ದೇವರು ಒಂದು ದಿವಸ ಕೈ ತಟ್ತಾರೆ. அதான் ஒரு ஊழியக்காரனுடைய மைண்ட் இப்படிதான் இருக்கணுங்க. ಅದೇ ಸೇವಕನ ಮನಸ್ಥಿತಿ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ಬೇಕು. எத்தனை பேர் வராங்க? உங்களுக்கு இவ்வளவு பேர் இருந்தாதான் நான் மெசேஜ் கொடுப்பேன். ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಜನ ಬಂದ್ರೆ ನಾನು ಮೆಸೇಜ್ ಅನ್ನ ಕೊಡ್ತೀನಿ. இவ்வளவு பேர் இவ்வளவு பெரிய சர்ச் இருந்தாதான் நான் போய் பாஸ்டரா போவேன். ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಭೆ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ನಾನು ಸೇವಕನಾಗಿ ಹೋಗ್ತೀನಿ. இல்லங்க, அப்படி இல்ல. ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲ. தேவனுடைய கணக்கு வித்தியாசமான கணக்கு. ದೇವರ ಲೆಕ್ಕಾಚಾರ ವ್ಯತ್ಯಾಸ ಉಳ್ಳಂತದ್ದು. ஓகே, அடுத்து 2 டாபிக் இருக்கு, பண்ணி நம்ம முடிச்சிட போறோம். ಅದಾದ 2 ಟಾಪಿಕ್ ಇದೆ, ಅದನ್ನ ಮಾಡಿ நான் ಮುಗಿಸ್ತೀನಿ. இப்பவே வார்னிங் கொடுத்துறேன். இப்ப அடுத்த டாபிக் இது ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஊழியக்காரர்கள் வந்து கொஞ்சம் மனசு அப்படியே கொஞ்சம் பிடிச்சுக்குங்க. பிடிச்சிட்டு இந்த அடுத்த பகுதி நம்ம பார்ப்போம். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸೇವಕರು ಬಹಳ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಮನಸ್ಸನ್ನ ಗಟ್ಟಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಗಟ್ಟಿ ಹಿಡ್ಕೊಂಡು ಈ ಒಂದು ವಾಕ್ಯ ಕೇಳ್ದಂತೆ. ಗಟ್ಟಿಯಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ ಸ್ವಲ್ಪ. ಸೊ அப்போலோ பத்தி பவுல் பத்தி பேசுறாரு அவரு. ಅಲ್ಲಿ ಅಪೋಲನ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க ஏன் நம்மள பெருசா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றாரு. ಯಾಕೆ ನಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ನೀವು ದೊಡ್ಡ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀವು ಅಂದ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಿ? 7வது வசனம் பாருங்க. 7ನೇ ವಚನವನ್ನು ನೋಡ್ರಿ. அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்று கொள்ளாதது யாது?
நீ பெற்றுக்கொண்டவனானால் ம். பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? ஏன் மேன்மை எல்லாத்தையும் உனக்கு ஆண்டவர் பிச்சை போல கொடுத்திருக்கிறாரு, ஏன் நீ பெருமை பாராட்டுற அப்படின்னு வசனம் சொல்லு. ಎಲ್ಲವನ್ನ ಭಿಕ್ಷೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರುವಾಗ ಯಾಕೆ ನೀನು ಅದನ್ನ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀನು ಮಾಡಿಸ್ತಾ ಇದೀಯಾ? நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தீபு பிரதர் எனக்கு ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்குறாரு. ದೀಪ ಸಹೋದರಿ ಇವಾಗ 20,000 ರೂಪಾಯಿದ ಒಂದು ವಾಚನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் வீட்டுக்கு போயிருக்கேன், அவர் பாஸ்டர் இருந்தாங்க gift அப்படின்னு 20,000 ரூபாய் வாட்ச் தராரு எனக்கு. ಅವರ ಮನೆಗೆ ಹೋಗಿರುವಾಗ ಸೇವಕರು ತೆಗೆದುಕೊಡ್ರಿ ಎಂಬುದು ಹಾಕಿ ಅದನ್ನು ಕೊಡ್ತಾರೆ ಉಡುಗೊರೆ. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அடுத்த நாளே போய் காலையிலேயே வாட்ச் போட்டுக்கிறேன் ನಾನು. ಸೇವಕರಿಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ. ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಮರುದಿನ ಅದನ್ನ ಬೆಳಗ್ಗೆ ಹಾಕೊಳ್ತಾರೆ. அங்க போயிட்டு நான் இப்படி ஷர்ட்டை வந்து வேணும்னே மடிச்சுக்கிறேன், அப்போ கொஞ்சம் வாட்ச் தெரியட்டும் அப்படின்ட்டு. ಅದು ವಾಚ್ ಗೊತ್ತಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಗಾಗ ಶರ್ಟ್ ಅನ್ನು ಮಾಡಿಸಿಕೊಳ್ತೀನಿ. பாருப்பா பாஸ்டருக்கு சூப்பரா இருக்குப்பா வாட்ச். ಆ ಸೇವಕರಿಗೆ ಒಂದು ವಾಚ್ ತುಂಬಾ ಸೂಪರ್ ಆಗಿದೆ. ஆமாங்க, ரொம்ப இது நல்லா இருக்குல்ல வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்க வாட்சை வச்சு நான் பெருமை பாராட்டுறேனே ஒழிய வாட்ச் எப்படி வந்துச்சுன்னு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறேன் ಆ ವಾಚ್ ನ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೊಗಳ್ತೀನಿ ಹೊರತು ಅದು ಹೇಗೆ ಬಂತು ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ನಾವು ಹೇಳುವಂತದ್ದಲ್ಲ. இந்த வசனத்தை நான் மறக்கவே மாட்டேன் ஊழியத்துல எப்பவும். இந்த வசனத்தை ಈ 1 கொரிந்தியர் 4:7 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 1 ಕೊರಿಂಥ 4:7 ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನಾವು ಬಾಯ್ಪಾಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಬಹುದು. ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட இருக்கிறது எல்லாம் வந்து என்னது, யாரோ உனக்கு கொடுத்ததுதான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಇರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಂದು ಏನಾದ್ರೂ ಯಾರಾದ್ರೂ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದೇ. மேன்மை பாராட்டுறதுக்கு இதுல ஒண்ணும் இல்ல. ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯಾವುದಕ್ಕೂ ಆಸ್ಪದವಿಲ್ಲ. சோ இப்படிதான் நம்ம ஊழியக்காரங்க இருக்கணும். ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಸೇವಕರು ಇರಬೇಕು. ஓ பிரதர், நல்ல மெசேஜ் கொடுத்துட்டீங்க. ಸೇವಕರು ಒಳ್ಳೆಯ ಮೆಸೇಜ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ. மெசேஜ் நல்லா தான் இருக்கும். ஏன் சொல்லுங்க? அது என்னத்தை பத்தி மெசேஜ் கொடுக்குறோம்? வசனத்தை கொடுக்குறோம். வசனம் பவர்ஃபுல்லுங்க. நம்ம வந்து பவர்லெஸ். வசனம் தான் பவர்ஃபுல். ನಾವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶಕ್ತಿ ಇಲ್ಲದವರು, ಆ ವಚನವೇ ಶಕ್ತಿ ಬಲ ಉಳ್ಳದಾಗಿರ್ತದೆ. ஆமா பிரதர், இதுக்காக நான் வந்து நைட்டும் பகலும் நான் வந்து ரொம்ப தியானிச்சு நான் வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து மெசேஜ் ரெடி பண்ணேன் பிரதர் அப்படிலாம் சொல்ல தேவையில்ல. ಹೌದು ಸಹೋದರ, ನಾನು ಇದಕ್ಕಾಗಿ ಹಗಲು ರಾತ್ರಿ ಕಷ್ಟಪಟ್ಟು ಹಾಗೆ ಹೀಗೆ ಎಂಬುದಾಗಿ ಬಹಳ ಕಷ್ಟಪಟ್ಟವನಾಗಿ ಒಂದು ಮೆಸೇಜ್ ಅನ್ನು ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡಿದ್ದೇನೆ. ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲ. ஒரு ஓட்ட கார் ஷோரூமுக்கும் ஒரு பென்ஸ் கார் ஷோரூம் வியாபாரம் பண்றவன பாத்திருக்கீங்களா? ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಡಕೋಟಾ ಕಾರಿಗೂ ಬೆನ್ಸ್ ಕಾರಿಗೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸೇಲ್ಸ್ ಮಾಡುವಂತವ್ರು ನೀವು ಗಮನಿಸಿದ್ರ? ಚೆನ್ನಾಗಿದೆ. டக்கோட்டா காரு பென்ஸ் காரு. ಡಕೋಟಾ ಕಾರು ಬೆನ್ಸ್ ಕಾರು. டக்கோட்டா காருக்கு கடைக்குள்ள போன உடனே ಡಕೋಟಾ ಒಂದು ಕಾರ್ ಒಳಗಡೆ ನೀವು ಹೋದ್ರಿ ಅಂದ್ರೆ சேல்ஸ்மேன் என்ன சொல்லுவான்? ಸೇಲ್ಸ್ ಮ್ಯಾನ್ ಹೇಳ್ತಾನೆ, சார் சூப்பரான கார் சார், இவ்வளவு மைலேஜ் கொடுக்கும் சார், இது வந்து ரிப்பேர் ஆகாது சார், அப்படி இப்படி எதுதோ அதை வந்து என்ன பண்ணுவான், மசாலா போட்டு உங்களை என்ன பண்றான், தலை மேல என்ன பண்ண பாக்குறான், கெட்ட பாக்குறான் அந்த காரை. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಾರ್ ಇದು ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ, ಹಾಗೆ ಹೀಗೆ ಮೈಲೇಜ್ ಚೆನ್ನಾಗಿ ಕೊಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಏನೇನೆಲ್ಲ ಹೇಳಿ ಎಷ್ಟು ಹೇಳ್ಬೇಕು ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಹೇಳಿ ಅದನ್ನ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ನೋಡ್ತಾನೆ. சோ டக்கோட்டா கார் ஷோரூம்ல வந்து நல்ல சேல்ஸ்மேன் இருக்கணுமா, பென்ஸ் கார் ஷோரூம்ல நல்ல சேல்ஸ்மேன் இருக்கணுமா? ಆ ಡಕೋಟಾ ಶೋರೂಮ್ ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಒಬ್ಬ ಸೇಲ್ಸ್ ಮಾಡುವಂತವ್ರು ಇರ್ಬೇಕಾ ಅಥವಾ ಬೆನ್ಸ್ ಶೋರೂಮ್ ಅಲ್ಲಿ ಇರ್ಬೇಕಾ? டக்கோட்டா கார். ஏன்னா அதுல காருக்கு பவர் இல்ல, காருக்கு பவர் இல்ல. சோ சேல்ஸ்மேன் தான் பவரா இருக்கணும். ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಾರ್ಗೆ ಯಾವುದೇ ಒಂದು ಶಕ್ತಿ ಇಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಸೇಲ್ಸ್ ಮಾಡುವಂತವನಿಗೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಸಾಮರ್ಥ್ಯ ಇರಬೇಕು. ஆனா பென்ஸ் கார் ஷோரூம் போங்க, ಆದ್ರೆ ಬೆನ್ಸ್ ಕಾರ್ ಶೋರೂಮ್ಗೆ ಹೋಗಿ டீசென்ட்டா இருப்பான். ಡೀಸೆಂಟ್ ಆಗಿರ್ತಾನೆ. சார் பாருங்க சார் காரை. ನೋಡಿ ಕಾರ ನೋಡಿ ಸರ್, சார் அது பவர் சார் காரு. ಅದು ಶಕ್ತಿ ಉಳ್ಳದ್ದು ಸರ್. ಅದು அதே மாதிரி தான் ஆண்டோடைய ஊழியக்காரன். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ಸೇವಕರು பென்ஸ் கார் ஷோரூம் மாதிரி தான். ಬೆನ್ಸ್ ಕಾರ್ ಶೋರೂಮ್ ರೀತಿಯಲ್ಲಿ நம்மளுக்கு பவர் தேவையில்ல. ನಮಗೆ ಶಕ್ತಿ ಬೇಕಾಗಿಲ್ಲ. எங்க இருக்கு பவர்? ಎಲ್ಲಿದೆ ಶಕ್ತಿ? இங்க இருக்கு. ಈಗಾಗ್ಲೇ ಇದೆ. இந்த பவர் நம்ம சொல்றோம். ಆ ಶಕ್ತಿಯನ್ನ ನಾವು ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ. இதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம ஒண்ணு பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல இது. ஏன்னா இது வசனத்தை தான் நம்ம சொல்றோம். ಪಡೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ನಾವು ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ, ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಏನು ಕೂಡ ಇಲ್ಲ. சோ நாளைக்கு யாராவது வந்து பிரதர் நல்லா இருந்துச்சு மெசேஜ்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ಯಾರಾದ್ರೂ ಚೆನ್ನಾಗಿ ಮೆಸೇಜ್ ಇತ್ತು ಅಂತಂದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತೀರಿ? ஆமா நல்லா தான் இருக்கும். ಹೌದು, ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. ஏன் அது வந்து ஆண்டோடைய வசனம் அதான் நல்லா இருக்கும். ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರ ವಚನ ಅದು ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. சோ நம்ம டக்கோட்டா கார் சேல்ஸ்மேன் இல்ல, பென்ஸ் கார் சேல்ஸ்மேன் நம்ம. ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ಡಕೋಟಾ ಕಾರ್ನ ಒಂದು ಸೇಲ್ಸ್ ಮ್ಯಾನ್ ಅಲ್ಲ, ಬೆನ್ಸ್ ಕಾರ್ನ ಸೇಲ್ಸ್ ಮಾಡುವ. நாளைக்கு அந்த சேல்ஸ்மேனை தூக்கிட்டு இன்னொரு சேல்ஸ்மேன் போட்டாலும் என்ன ஆகும், அந்த காரு கண்டிப்பா விற்க தான் செய்யும். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾಳೆ ದಿವಸದಲ್ಲಿ ಆ ಸೇಲ್ಸ್ ಮ್ಯಾನ್ ತೆಗೆದುಬಿಟ್ಟು ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಹಾಕಿದ್ರು ಕೂಡ ಖಂಡಿತವಾಗಿ ಅದು ಸೇಲ್ ಆಗ್ತದೆ. புரியுதுல்ல? நம்ம போனா கூட ஊழியம் என்ன ஆகும், ಅಲ್ಲಿ கண்டிப்பா நடக்க தான் செய்யும். ನಾವು ಹೋದ್ರು ಕೂಡ ಸೇವೆ ಹೇಗಾದ್ರೂ ಅದು ನಡೀತದೆ. சோ நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಏನೂ ಇಲ್ಲ. சோ அதனால நம்ம என்னவா இருக்கிறோம், ஒரு ஊழியக்காரன் வந்து ஆண்டவர் எப்படி வேணா யூஸ் பண்ணுவார் அந்த ஊழியக்காரங்க. ಸೇವಕರನ್ನ ದೇವರು ಹೇಗಾದ್ರೂ ಉಪಯೋಗಿಸುವಂತರಾಗಿರ್ತಾರೆ. 10வது வசனம் பாருங்க. 10ನೇ ವಚನವನ್ನು ಗಮನಿಸಿರಿ. நாங்கள் ம். கிறிஸ்துவின் நிமித்தம் ம். பைத்தியக்காரர். சர்க்கிள் பண்ணீங்க. ஊழியக்காரங்க யாரு? கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம என்னது? பை- பைத்தியக்காரங்க. எனக்கு இந்த வார்த்தை பிடிக்கும். We are fools for Christ. ಕ್ರಿಸ್ತನ ನಿಮಿತ್ತ ಹುಚ್ಚರಾಗಿದ್ದೇವೆ. நீ We are fools for Christ. ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಹುಚ್ಚರಾಗಿದ್ದೇವೆ. ஆ.
நீங்கள் ஆ, கிறிஸ்துவில் புத்திசாலிகள், நீங்கள் புத்திசாலிகள், நாங்கள் பலவீனர், நாங்க பலவீனர்கள், நீங்கள் பலவான்கள், நீங்க பலவான்கள், நீங்கள் கனவான்கள், நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். கனவீனர். பாருங்க, இதாங்க வேலைக்காரன், ஊழியக்காரனுடைய இதாங்க லாஸ்ட் அப்படின்னு சொல்லுது. இந்த 9வது வசனம் பாத்தீங்கன்னா, ஊழியக்காரங்க வந்து அப்போஸ்தலர்கள் யாராம்? கடைசி பிளேஸ், லாஸ்ட் பிளேஸ். 9வது வசனம் படிங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಸೇವಕರ ಎಂಬುದಂತಂದ್ರೆ ಆತನು ಕೊನೆಯ ಹಂತಕ್ಕೆ ಇರ್ತಾನೆ. 9ನೇ ವಚನ. எங்களுக்கு தோன்றுகிறபடி ம், தேவன் ம். அப்போஸ்தலர்களாகிய எங்களை எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல ம். கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். கடைசி ஃபர்ஸ்ட் இல்ல, அப்போஸ்தலர்ஸ் யாரு? கடைசியானவர்கள் அவங்க. ಅಲ್ಲಿ ಅಪೋಸ್ತಲ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೊನೆಯವರೆಗಿರ್ತಕ್ಕಂಥವನು. பலவீனர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ಬಲಹೀನರು ಎಂಬುದಾಗಿ, கனமில்லாதவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ಮಾನ ಇಲ್ಲದವರು ಎಂಬುದಾಗಿ. இப்ப பாருங்க, பயங்கரமான வசனம். 11வது வசனம். 16ನೇ ವಚನ, 11 11ನೇ ವಚನ. இந்நேரம் வரைக்கும் ஆ, பசியுள்ளவர்களும் பசி உள்ளவர்களா இருக்கிறோம், தாகமுள்ளவர்களும் தாக உள்ளவர்களா இருக்கிறோம், நிர்வாணிகளும் நிர்வாணிகள், ட்ரெஸ் இல்லாம இருக்கிறோம், குட்டுண்டவர்களும் வீடு இல்லாம இருக்கிறோம், தங்க இடமில்லாதவர்களுமாய் தங்க இடம் இருக்கிறோம். இல்லாம இருக்கிறோம், எங்கள் கைகளினாலே வேலை செய்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், ஹார்ட் ஒர்க் பண்றோம், பாடுபடுகிறோம், பாடுபடுறோம், வையப்பட்டு ஆ, ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நம்மள திட்டுறாங்க ஆனாலும் அவங்கள ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு நம்மள துன்பப்படுத்துறாங்க சகிக்கிறோம், ஆனாலும் சகிச்சு கொள்றோம், தூஷிக்கப்பட்டு எங்களை கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க, வேண்டிக் கொள்கிறோம், அவங்கள என்ன பண்றோம்? வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் ஆ, உலகத்தின் குப்பையை போலவும் உலகத்தின் குப்பை, டோட்டலா சொல்லிட்டாங்க, குப்பை ஆக்கிட்டாங்க நம்மள. ஆ, எல்லாரும் துடைத்து போடுகிற எல்லாரும் துடைச்சு போடுற அழுக்கை போலவும் ஆனோம். அழுக்கு துணி போல நம்ம ஆயிட்டோமா? யாரு? அப்போஸ்தலர் பவுல், ஊழியக்காரர்கள். ಅಪೋಸ್ತಲ ಪೌಲನ ಸೇವಕರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಿಂಸೆ ಪಟ್ಟು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವಂತವರು, ಬಯಸಿಕೊಳ್ಳುವಂತವರು ಲೋಕದ ಕಸವು ಹೊಲಸು ಆಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஊழியத்துக்கு வரீங்களா யாராவது? ಸೇವೆಗೆ ಬರ್ತೀರಾ ಯಾರಾದ್ರೂ? இதுதான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ಇದೇ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಗುಣಲಕ್ಷಣ. பசி, தாகம், ட்ரெஸ் இல்ல, வீடு இல்ல, கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், உலகத்தின் குப்பையா இருக்கணும், அழுக்கு துணி போல இருக்க போறோம். ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಸಿವು, ಬಾಯಾರಿಕೆ, ವಸ್ತ್ರವಿಲ್ಲದಿರುವುದು, ಮನೆ ಇಲ್ಲದಿರುವುದು, ಸ್ವಂತ ಕೈಗಳಿಂದ ಪ್ರಯಾಸ ಮಾಡಿ ತಿನ್ನುವಂಥದ್ದು, ಲೋಕದ ದೃಷ್ಟಿಗೆ ಕಸವು, ಹೊಲಸು ಎಂಬುವವರಾಗಿದ್ದೇವೆ. குப்பை. ಹೊಲಸು. அந்த குப்பை மூலியமாய் ஆண்டவர் என்ன பண்றாரு? ಆ ಕಸದ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஆண்டவர் என்ன பண்றாரு? ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு. ಉಪದೇಶ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த பிரசங்கத்தின் மூலியமாய் ஜனங்க என்ன பண்றாங்க? ரட்சிக்கப்படுறாங்க. ಆ ಪ್ರಸಂಗದ ಮೂಲಕವಾಗಿ ಜನರು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஜனங்க நம்மள திட்டுறாங்க ஆனாலும் அவங்கள ஆசீர்வதிக்கிறோம். ಜನರು ಬೈತಾ ಇದ್ರು ಕೂಡ ಅದನ್ನ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾ நம்மள ಇದ್ದೇವೆ. துன்பப்படுத்துறாங்க ஆனாலும் அதை தாங்கிக்கிறோம். ಅವರು ಕಷ್ಟಪಡಿಸ್ತಾ ಇದ್ರು ಕೂಡ ಅದನ್ನ ಸಹಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. இதாங்க ஊழியம். ಇದೇ ಸೇವೆ. இது நீங்க படிக்கணும். அதனாலதான் சொன்னேன், இந்த அதிகாரத்தை நீங்க படிங்க. நீங்க படிச்சாதான் தெரியும் நிஜமான ஊழியக்காரனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ಈ ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ಓದ್ರೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ನಿಜವಾದಂತ ಸೇವಕನ ಮನಸ್ಥಿತಿ ಹೇಗಿರ್ಬೇಕು நிறைய ಎಂಬುದಾಗಿ. வாட்டி நிறைய பாஸ்டர்ஸ் அப்படியே மனசு பேஜாராய் டிஸ்கரேஜ் ஆயிடுறாங்க. பிரதர் எனக்கு மரியாதையே இல்ல பிரதர், என்ன வந்து பின்னாடி போய் இப்படி பேசுறாங்க பிரதர், இப்படி பண்றாங்கன்றாங்க. கரெக்ட், பைபிள் அப்படிதான் சொல்லி இருக்குது, அதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, ನನ್ನ ಹಿಂದೆ ಹಾಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ ಹೇಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ಸರಿಯಾಗಿ ಯಾಕಂದ್ರೆ ಸತ್ಯವೇದವು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. சோ ஆண்டவர் நம்மளை குப்பையாய் வைத்திருக்கிறார் ஊழியக்காரர்களே. ಸೇವಕರನ್ನ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಲೋಕದ ಕಸದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. பட் ஆனால் அந்த குப்பையை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு சிங்காரமாய் ஆண்டவர் யூஸ் பண்றாரு. ಆ ಕಸದ ತೊಟ್ಟಿಯನ್ನ ಒಂದು ಸಿಂಗಾರದ ರೂಪದಲ್ಲಿ ಮಾಡುವಂತನಾಗಿರ್ತಾನೆ. சாம்பலுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? சிங்காரத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ಬೂದಿಗೆ ಬದಲಾಗಿ ಶಿರಭೂಷಣವನ್ನ ಮಾಡ್ತಾರೆ ದೇವರು. அந்த தேவன் தான் நம்ம தேவன். ಆ ದೇವರೇ ನಮ್ಮ ದೇವರು. பலவீனர்களை, ஒண்ணுமில்லாதவர்களை, ஞானமில்லாதவர்களை தேவன் யூஸ் பண்றாரு. ಬಲ ಇಲ್ಲದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ, ಏನಿರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ, ಜ್ಞಾನಹೀನರನ್ನ ದೇವರು அவங்க ಉಪಯೋಗಿಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. மூலியமாய் அவருடைய அற்புதத்தை ஆண்டவர் செய்யறாரு. ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ತನ್ನ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. இதுதான் ஆண்டவருடைய ஊழியம். வந்து நம்ம கைனால நம்ம கண்ணுனால கணக்கு போட முடியாது, நம்ம மனசுனால கணக்கு போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாதுங்க. நம்ம ದೇವರ ಒಂದು ಮಹಿಮೆಯನ್ನ ನಮ್ಮ ಕಣ್ಣಿನ ಮೂಲಕವಾಗಿ ಅಥವಾ ನಮ್ಮ ಕೈ ಮೂಲಕವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಲೆಕ್ಕಾಚಾರ ಹಾಕುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை யூஸ் பண்ணுவாரு. ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು இந்த ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. வசனங்கள்லாம் நம்ம படிச்சுட்டு என் மைண்ட்ல இருக்கும்போது, யாராவது ஏதாவது சொல்லும் போது, யாராவது ஏதாவது பேசும்போது எனக்கு என்ன ஆகும்? ஐயோ பரவாயில்ல, ஆல்ரெடி வசனத்துல படிச்சாச்சு, இந்த ஸ்டோரி எல்லாம் ஆல்ரெடி படிச்சாச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? சந்தோஷமா நம்ம போயிட்டே ಈ இருப்போம். ವಚನ ಓದ್ರ ಮೂಲಕವಾಗಿ ಯಾರಾದ್ರೂ ಏನಾದ್ರು ಬಂದ್ರೆ, ನಾನು ಆಗ್ಲೇ ವಚನಗಳಲ್ಲೇ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೆ, ನೀವು ಏನ್ ಮಾತಾಡಿದ್ರು ಕೂಡ ಪರವಾಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಬಿಟ್ಬಿಡ್ತೇವೆ. பரவாயில்ல, வசனம் சொல்லுது நம்ம குப்பை அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறாங்க, அது வரைக்கும் போதும், ஸ்தோத்திரம் அப்படின்னு போயிருவோம். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ನಾವು ಕಸದ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಂಬುದಾದ್ರೆ ಇವರು ಸ್ವಲ್ಪ ಆದ್ರೂ ಮರ್ಯಾದೆ ಕೊಡ್ತಾರೆ, ಪರವಾಗಿಲ್ಲ, ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಹೋಗ್ತೇವೆ. இதுதான் அப்போஸ்தலர் பவுலோட இருதயம். ಇದೇ ಅಪೋಸ್ತಲ ಅಂತ ಪೌಲನ ಒಂದು ಹೃದಯ. இந்த ஹிருதயம் போல நம்ம எல்லா ஊழியக்காரங்களுக்கும் இருந்தா நம்ம வாழ்க்கை, நம்ம ஊழியம் எப்படி இருக்கும் ಈ பாருங்க. ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹೃದಯ
ಎಲ್ಲಾ ಸೇವಕರಲ್ಲಿ ಇರುವಾಗ ಸೇವೆ ಉತ್ತಮ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯಲ್ಪಡ್ತದೆ. நம்ம ஊழியம் வந்து ஆண்டவர் வந்து இந்தியா முழுவதும் பெரிய ஒரு எழுப்புதல் இந்தியாக்குள்ள கொண்டு வந்துருவாரு. ಭಾರತದಾದ್ಯಂತ ದೇವರು ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಉಜ್ಜೀವನವನ್ನ ದೇವರು ತರುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. சோ இந்த மாதிரி ஊழியக்காரனுடைய தாழ்மையை நம்ம இங்க பாக்குறோம். ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸೇವಕರ ಒಂದು ತಾಳ್ಮೆಯನ್ನ ಇಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಂಡು கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து நம்ம 4வது அதிகாரத்தை முடிச்சிடலாம். ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ನೋಡಿ ಒಂದು 4ನೇ ದಿನ ಮುಗಿಸ್ಕೊಳ್ಳೋಣ. 14வது வசனத்துல இருந்து 21வது வசனம். 14ರಿಂದ 21ನೇ ವಚನ. இங்க சொல்றாரு 15வது வசனத்தை என்ன போட்டிருக்கு பாருங்க. 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ನೋಡ್ರಿ. கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் 10,000 பாஸ்டர்ஸ் இருந்தாங்கனாலும் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. தகப்பன்மார் இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆ, சுவிசேஷத்தினாலே ஆ. நான் உங்களை பெற்றேன். நான் உங்களை பெற்றேன். ஆமென். பாருங்க 10,000 பேர் மெசேஜ் கொடுக்கறவங்க இருக்காங்க. 10,000 ಜನರು ಉಪದೇಶ ಕೊಡುವಂತರು ಇದ್ದಾರೆ. ஆக்சுவலா நீங்க யூடியூப் பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் இருக்காங்க மெசேஜ் கொடுக்கறவங்க. ಯೂಟ್ಯೂಬ್ ನೋಡಿದ್ರೆ ಏನು 10 ಲಕ್ಷಕ್ಕಿಂತ ಜಾಸ್ತಿ ಇದ್ದಾರೆ. சில பேர் கேட்பாங்க, பிரதர் நான் சர்ச்சுக்கு வர்றது இல்ல பிரதர், ஏன்னா மெசேஜ் சூப்பரா இருக்கு பிரதர் யூடியூப்ல. அந்த பாஸ்டர் அங்க ஒரு வேற கண்ட்ரில இருந்து மெசேஜ் கொடுக்குறாரு, சூப்பரா இருக்கு பிரதர், எதுக்கு நம்ம பாஸ்டர் மெசேஜ் எதுக்கு பிரதர் கேட்கணும்? ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯಾಕೆ ಸಭೆಗೆ ಬರ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಅಂದ್ರೆ ಬೇರೆ ದೇಶದಿಂದ ಒಬ್ರು ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ, ಸೂಪರ್ ಆಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಕೊಡ್ತಾರೆ, ಯಾಕೆ ನಾನು ಸುಮ್ಮನೆ ಸಭೆಗೆ ಬರಬೇಕು? யூடியூப் ஓபன் பண்ணா 1 லட்சம் எந்த மாதிரி பாஷையில வேணும், எந்த மாதிரி மெசேஜ் வேணும், எல்லாம் ரெடியா ஸ்விக்கி மாதிரி வீட்டுக்கு அப்படியே டெலிவரி வந்து கொடுக்குறாங்க brother. ಅಲ್ಲಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಅನ್ನು ಓಪನ್ ಮಾಡಿದ್ರೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಯಾವ ಮೆಸೇಜ್ಗಳು ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸ್ವಿಗ್ಗಿಯಲ್ಲಿ ಬರುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಆ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನ ಕೊಡ್ತದೆ. அது கேட்கறது தப்பே இல்லைங்க. ಅದು ಕೇಳುವಂತದ್ದು ತಪ್ಪಲ್ಲ. ஆனா உங்க தகப்பனா மாற முடியாதுங்க. ಯಾಕಂತಂದ್ರೆ ಅವರು ತಂದೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಬದಲಾಗೋದಕ್ಕೆ உங்க ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. சர்ச்சுக்கு நீங்க போறீங்களா, உங்க ஏரியால இருக்க உங்க சர்ச்சுக்கு போறீங்களா, உங்க பாஸ்டர் தாங்க உங்களுக்கு தகப்பன் இருந்ததோட உங்களை வந்து அவர் ஊழியம் செய்யறாரு உங்களுக்கு. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಏರಿಯಾದಿರ್ತಕ್ಕಂಥ ಸಭೆಗೆ ನೀವು ಹೋಗ್ತಾ ಇದ್ರಿ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಸೇವಕರು ತಂದೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಡೆಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. ஐயோ அந்த ஊழியத்துக்கு நான் அனுப்புறேன், இந்த ஊழியத்துக்கு காசு அனுப்புறேன், இந்த ஊழியத்துக்கு காசு அனுப்புறேன். ஏய், உங்க ஏரியால 200 மீட்டர் உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற பாஸ்டருக்கு வந்து ஒரு காணிக்கை கொடுக்காம இருக்கிறீங்களே. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೀವು ಅವರಿಗೆ ಅಷ್ಟು ಕಾಸನ್ನು ಕಳಿಸ್ತಾರೆ, ಇವರಿಗೆ ಎಷ್ಟು ಹಣವನ್ನು ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ನೀನು ಈ 200 ಮೀಟರ್ ದೂರದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸೇವಕರಿಗೆ ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. அங்க யாரோ யூடியூப்ல பேசுறாரு, அவங்களுக்கு உங்க பேர் தெரியுமா? ಆ ಯೂಟ್ಯೂಬ್ ನಲ್ಲಿ ನೋಡುವಂತವ್ರಿಗೆ ನಿನ್ನ ಹೆಸರು ಗೊತ್ತಿದೆಯಾ? உங்க பிள்ளைங்க பேர் தெரியுமா? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಹೆಸರು ಗೊತ್ತಿದೆಯಾ? உங்க வீட்ல பிறந்த நாளுக்கு ஜோம் பண்ண போன் பண்ணுவாரா? ನಿಮ್ಮ ಮನೆಯ ಒಂದು ಹುಟ್ಟಿದ ಬಗ್ಗೆ ಬಂದು ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರಾ? இல்ல உங்க வீட்டுக்கு எமர்ஜென்சிக்கு ஜோம் பண்ண கூப்பிடுறீங்க வருவாரா? ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಯಾವುದೋ ಒಂದು ಎಮರ್ಜೆನ್ಸಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಕರೆದ್ರೆ ಬರ್ತಾರಾ? இல்ல. ಇಲ್ಲ. அதனாலதான் சொல்லுது 10,000 போதகர்கள் இருக்கலாம், ஆனா தகப்பன்மார் இல்லையே அப்படின்னு வந்து அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. 10,000 ಉಪದಾಯರು ಇದ್ರು ಕೂಡ ತಂದೆಯತ್ತ ಯಾರು ಇಲ್ವಲ್ಲ. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசுவாசி 2 விசுவாசி கொடுத்திருந்தாங்களோ அவங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிறதுக்கு நீங்க ஆசைப்படுங்க. ನೀವೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಬ್ಬ ಇಬ್ರು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ರು ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಒಂದು ತಂದೆಯಾಗಿರೋದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸವನ್ನ ಮಾಡ್ರಿ. சுவிசேஷத்துல என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಎಂಬುದಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பவுல். ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. உங்களுக்காக திமோத்தேயை நான் உங்க சர்ச்சுக்கு அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ನಿಮಗಾಗಿ ತಿಮೋತಿಯನನ್ನ ನಾನು ಸಭೆಗೆ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ. So, தகப்பன் இருதயம் இருந்த ஒரு ஊழியக்காரன். ಅಲ್ಲಿ ತಂದೆಯ ಸ್ವಭಾವದಲ್ಲಿದ್ದಂತ ಒಬ್ಬ ಸೇವಕ. சோ நம்ம வந்து நம்ம ஊழியம் செய்யறோம்னா தகப்பன் இருதயத்தோட நம்ம ஊழியம் செய்யணும். நம்ம சபை விசுவாசிகள் ನಾವು ಸೇವೆನ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಸಭೆಗೆ ತಂದೆಯ ಸ್ವಭಾವದ ಮೂಲಕವಾಗಿ ಸೇವೆನ ಮಾಡಲ್ಪಡಬೇಕು. அப்பதான் வல்லமை இருக்கும். ಅಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ಮಹಿಮೆ ಇರುತ್ತದೆ. 20வது வசனம் பாருங்க. 20ನೇ ವಚನ ಗಮನಿಸ್ರಿ. தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. பலத்திலே. பவர். கிங்டம் ஆஃப் காட் இஸ் நாட் டாக் பட் பவர் அப்படின்னு சொல்றாரு. ದೇವರ ರಾಜ್ಯವು ಮಾತಿನಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಶಕ್ತಿಯಲ್ಲಿಯೇ ಆಧಾರಗೊಂಡಿದೆ. இப்படி தகப்பன் இருதயம் இருந்து ஊழியம் செய்யறவங்களுக்கு அந்த ஒரு ஆண்டவருடைய வல்லமை வந்து அவங்க வாழ்க்கையிலே காணப்படும். ಆ ರೀತಿಯಾಗಿ ತಂದೆಯ ಸ್ವಭಾವ ಇರುವಂತವರು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಾಗ ದೇವರು ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. So, இந்த மாதிரி ஊழியக்காரங்களை தேவன் நம்ம வாழ்க்கையிலே கொடுப்பாராக. ಈ ರೀತಿಯಾದಂತ ಸೇವಕರನ್ನ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ இந்த மாதிரி ಕೊಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. ஊழியக்காரங்களை இந்தியா நாட்டிலே தேவன் எழுப்புவாராக. ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸೇವಕರನ್ನ ಭಾರತದಾದ್ಯಂತ ದೇವರು ಎಬ್ಬಿಸಲ್ಪಡಲ್ಲ. தகப்பன் இருதயம் படைத்த ஊழியக்காரர்கள், ತಂದೆಯ ಮನಸ್ಥಿತಿ ಇರುವಂತ ಸೇವಕರುಗಳು, ஒரு தாழ்த்தப்பட்ட ஊழியக்காரங்க, ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಂತ ಸೇವಕರು, உலகத்தின் குப்பைன்னு சொன்னா கூட ஆண்டவருடைய சிலுவையை பிரசங்கம் பண்ற ஊழியக்காரங்க, ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಕಸವು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, ದೇವರ ಶಿಲುಬೆಯ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸುವಂತವರು, தேவனுடைய ஞானத்தினாலே ஊழியத்தை செய்றவங்க, ದೇವರ ಜ್ಞಾನದಿಂದ ಸೇವೆ ಮಾಡುವಂತ ಸೇವಕರು, பிரிவினை பண்ணாம ஒரு மனதோட ஒரு எண்ணத்தோட வந்து ஊழியத்தை செய்றவங்க, ವಿಭಜನೆ ಮಾಡದೆ ಐಕ್ಯತೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದಾಗಿ ಸೇರಿಸುವಂತ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಂತವರು, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் செய்றவங்க. ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಪ್ರಚುರಪಡಿಸುವಂತವರು. இந்த மாதிரி ஊழியக்காரங்க நம்ம நாட்டுல வேணும். ಈ ರೀತಿಯಾದಂತ ಸೇವಕರು ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಬೇಕು. ஆண்டவர் கண்டிப்பாக எழுப்புவார். ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ಎಬ್ಬಿಸ್ತಾರೆ. அப்பதான் நம்ம வாழ்க்கை நம்ம நாட்டுல ஒரு பெரிய எழுப்புதலை நம்ம பார்க்க போறோம். ಆಗ ಮಾತ್ರವೇ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಎಬ್ಬಿಸುವಿಕೆ ಉಜ್ಜೀವನದ ಎಬ್ಬಿಸಲ್ಪಡ್ತದೆ. ஏன்னா நம்ம மேன்மை பாராட்டுறவன் யாருல மேன்மை பாராட்டணும்?
கர்த்தரிலே மேன்மை பாராட்டு. ಅಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವಂತವನು ದೇವರಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಬೇಕು. இன்னொரு இடத்துல பவுல் சொல்வார், சிலுவை தவிர நான் வேற எதுலயும் என்ன பண்ண மாட்டேன், நானு மேன்மை பாராட்ட மாட்டேன் ಇನ್ನೊಂದು சொல்வார். ಭಾಗದಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಶಿಲುಬೆ ಹೊರತು ನಾನು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯಾವುದಕ್ಕೂ ಆಸ್ಪದವಿಲ್ಲ. என் பலவீனத்திலே மாத்திரம் மேன்மை பாராட்டேன், ஏன்னா அதன் மூலியமாய் தேவனுடைய பலன் காணப்படும் அப்படின்னு சொல்லுவார். ನನ್ನ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಾನು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ತೇನೆ, ಯಾಕಂದ್ರೆ ಆ ಬಲಹೀನತೆ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಬಲ ಅದು ಪ್ರಚುರಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. ஒரு அருமையான ஒரு தேவ சேவகன் அப்போஸ்தலன் பவுல். ಅದ್ಭುತವಾದಂತ ಒಬ್ಬ ದೇವರ ಸೇವಕ ಅಪೊಸ್ತಲ ಅಂತ ಪೌಲ.